எல்லாத்துக்கும் ரெக்கார்டு. ஓகே, டன், குட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய் சொல்லிட்டா நான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். எல்லாம் ஹாய் வருதா? எனக்கு என்னவோ ஸ்க்ரீன்ல வரல. வருதா முஸ்லிமிட்டி அன்பரசன் சார்? வருது. வருதுங்களா? வெரி நிறைய குட். பேர் போட்டாங்க ஸ்டார்ட்னு. ஓகே, டன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரீஸ்டார்ட், ரீகனெக்ட், ரிசீவ். இந்த வருஷத்தோட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கடைசி எட்ஜில் இருக்கிறோம். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்தோட கடைசி எட்ஜில் இருக்கிறோம். எஸ் ஆர் நோ? கரெக்டா? சரி, இந்த வருஷத்தோட எட்ஜில் இருக்க சொல்ல நான் வந்து ஒரே விஷயத்த தான் கேட்கலான்னு மைண்டில் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி 1 ஆனால் ஒரு பெரிய கொள்கை முடிவு எடுக்கும். இந்த வருஷம் பெருசாக அடித்து காலி பண்ணி பெரிய லெவல் பண்ணிடலாம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். எல்லாருமே ஒரு கை தட்டிடலாமா? ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க. அதனால எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆல்ரெடி நினைச்ச டார்கெட்டை ரீச் பண்ணவங்க. இன்னொரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டார்கெட் ரீச் ஆகலனா கூட எனக்கு என்னன்னா நம்ம ஒரு முறை நாமே கை தட்டிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முடிவு எடுத்தோம், அடுத்த லெவல் போகணும்னு நினைச்சோம், ஏதோ ஒரு சாதிச்சோம் அப்படின்னு ஒரு மன திருப்தியோட வருடத்தை ஆரம்பிக்கலான்றதான் நான் எப்பவுமே எல்லாருக்குமே நான் சொல்றது. ஸோ வருடத்தை ஆரம்பிக்கலாம் மன திருப்தியோட அப்படின்றதான் நான் சொல்றது. கரெக்டா இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டா இல்லைங்களா? எஸ். அதனால நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ற அந்த இதுல அந்த 5 பேருக்கு நன்றி சொல்லிட்டு நான் மீட்டிங் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எதுக்காக இதை சொல்றேன்னா, ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் சாதிச்சிருக்கிறீங்க. இந்த குரூப்புள்ள இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க டிஓடி முடிச்சு இருக்கிறாங்க, 1000 பாலிசி பண்ணவங்க இருக்கிறாங்க, 5 கோடி பண்ணவங்க இருக்கிறாங்க, எல்ஐ கிளப் 1 கோடி பாலிசிஸ் ஆல்ரெடி எப்போ எல்ஐசி ரீச் ஆயிருக்கு, 500 கோடி பிரீமியம் சென்னை டிவிஷன் 2 மற்ற பிரான்ச்சஸ்லாம் இவங்களுக்குலாம் ஒரு பெருசா ஒரு கைத்தட்டிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ விதத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு பெருசா பெரிய லெவல்ல கண்டிப்பா எங்கேயோ எல்லாரும் பண்ணிருக்கிறாங்க. நம்ம நினைச்சதை யாரோ ஒருத்தர் பண்றாங்க. எஸ் ஆர் நோ? கரெக்டா கண்ணகி நான் சொல்றது? மேடம் கரெக்டா? கரெக்டா? ஆமா, நம்ம நினைச்சதை யாரோ பண்றாங்க, பண்ண முடியுது, பண்ணின்னு இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் பண்ணிட்டு இந்த செஷன் ஆரம்பிக்கலான்னு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க யாராவது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எஸ் ஆர் நோ? கரெக்டா ராஜேந்திரன் சார்? கரெக்டுங்களா? கண்டிப்பா நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரே விஷயம்தான். நான் உங்களை மாதிரி தான் சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணி 2000 ஜாயின் பண்ணி இன்னைக்கு 2025 வரைக்கும் பல விஷயங்கள்ல 500 கிராஸ் ஆயிடுச்சு. 500 கிராஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நீ யாரும் உள்ள வந்தாலும் அலோவ் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னு பண்ணா இந்த 500 பேர் குரூப்ல இருக்கிறாங்கன்றதை விட ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கத்துன்னு போகணும்னு எண்ணத்துல வந்திருக்கிறாங்க. இல்ல முஸ்லிமிட்டி அன்பரசன் சார், முரளி சார் கரெக்டா? அவங்களுக்குலாம் ஒரு பெருசா வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான். எல்லாருமே ஜெயிக்க தான் பிறந்திருக்கிறோம், அதுல டவுட்டே கிடையாது. சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துன்னு தான் இருக்கிறோம், அதுல டவுட்டே கிடையாது. அடுத்த லெவல் போகணும்னு ட்ரை பண்ணின்னு தான் இருக்கிறோம், அதுலயே டவுட் கிடையாது. கண்டிப்பா வெல்வோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம மோட்டிவேட் பண்ணாலும் பூஸ்ட் பண்ணாலும் நான் கேட்குற ஒரு விஷயம், இந்த வருடம் நான் எடுத்த இலக்கை எங்கேயோ நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணா ஏன் எப்பயாவது யோசனை பண்ணி பார்க்குறீங்களா? எத்தனையோ வருடங்கள் இலக்குகள் எடுக்கிறோம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம், அடிச்சு காலி பண்ணணும்டா, இவனை ஜெயிக்கணும்டா, அங்க மேல வரணும்டா, எல்ஐசியில வரணும், பிரான்ச்சில் வரணும், வீட்டில் வரணும், எத்தனையோ நினைவுகள் கனவுகளோட ஆரம்பிக்கிறோம். ஆனா முடிய சொல்ல ஏன் ஒரு பெரிய மைனஸ்ல இருக்கிறோம், ஏன் சம்டைம்ஸ் கேப்ல இருக்கிறோம் அப்படின்றத யோசனை பண்ணுங்க. நானே எப்பவுமே நிறைய சொல்லுவேன். நான் இந்த பாருங்க, நான்லாம் வந்து ஓரளவு செட்டில்டுப்பா. இப்போ உசிலம்பட்டி முரளி சார் சொன்னா செட்டில்டு, ராஜேந்திர சொன்னா செட்டில்டு, கண்ணகி சொன்னா செட்டில்டு, அந்த மாதிரி நான் செட்டில்டுப்பா அப்படின்னு சரவணன் எஸ்எஸ்எம்ஜி சொன்னா ஓகே ஒத்துக்கலாம். ஆனா இன்னும் பெருசா கனவு இருக்கு, உழைக்க வேண்டியது நிறைய இருக்கு, வீட்டுல செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, கடன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு அப்படின்னு மற்ற விஷயங்களை வச்சுக்கினேன் இன்னும் நான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்றது சரியா? யோசனை பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
தயவு செய்து யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல எங்க தெரியுங்களா நம்ம நினைக்கிறோம், நாளைக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது எந்த விதத்துல கரெக்ட்னு தெரியல. ஜெயிச்சிட்டா கரெக்ட். நினைவுகள், நம்மளுடைய இலக்குகள் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா வருஷம் ஃபெயில் ஆகி திருப்ப இலக்கை ஃபிக்ஸ் பண்ணா எப்படி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லெவலுக்கு ரீச் ஆக முடியும்? ரொம்ப சீரியஸான டேஞ்சரான விஷயங்கள்லாம் உலகத்துல நிறைய இருக்கு. தயவுசெய்து மைண்ட்ல வச்சுங்க. நீங்க நினைக்கிற நேரம் உங்களால ஜெயிக்க முடியாம போறதுக்கு பல காரணங்கள் வந்து நிற்கும். நான் பல மீட்டிங்ல சொல்லிக்கிறேன். மென்டலி, பிசிக்கலி, பைனான்சியலி நம்ம சவுண்டா இல்லைன்னா நம்ம நினைச்சா கூட ஒரு நேரத்துல பெருசா வெற்றி பெற முடியாம போயிடும். அதனால இன்னைக்கு இருக்கிற டைம், நேத்து என்ன வெட்டி கிழிச்சோம், இன்னைக்கு என்ன வெட்டி பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்றதுல உங்களுக்கு கான்சியஸ் இல்லைன்னா நாளைன்றது பிக் ஜீரோ ஆயிடும். அதனால திருப்பி சொல்லி முடிச்சு நான் ப்ரோக்ராம்குள்ள போறேன். எனக்கு கொடுத்த டாபிக் உள்ள நேத்து என்ன வெட்டி கிழிச்சோன்றத பார்க்கணும். டெய்லி கேலண்டர் கிழிக்கிறோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? டெய்லி கேலண்டர் எத்தனை பேர் கிழிக்கிறீங்க? டெய்லி கிழிச்சு அடுத்த நாள் கிழிக்கிறோமா இல்லையா? உசிலம்பட்டி அன்பரசன் எஸ் சொல்றாங்களா இல்லையா? பாருங்க, சொல்றாங்களா இல்லையா? டெய்லி கேலண்டர் கிழிக்கிறோமா இல்லையா? எஸ் எஸ் கிழிக்கிறோமா இல்லையா? கிழிக்க சொல்ல நேத்து என்னடா நம்ம வெட்டி கிழிச்சோம் அப்படின்னு நம்மள நாமே திருப்பி ஒரு முறை யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையா? ஒரு நாள் கேலண்டர் அழுவுமா அழுவாதா? டெய்லி என்ன கீச்சுங்கிறியா, நீ என்னடா வெட்டி கீச்ச அப்படின்னு கேட்குமா கேட்காதா? அதனால தயவு செய்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி சொல்றேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் செட்டில் பண்ணிட்டேன், ஓகே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு ஹாப்பியா ஓகேப்பா அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடுங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிச்சுட்டே இருக்கணும், மற்றவனுக்காக ஜெயிக்கணுன்றது கிடையவே கிடையாது. லைஃப் நமக்காக வாழணும், நாம சந்தோஷமா இருக்கணும். ஆனா இலக்குகளை நிர்ணயிக்காம உனக்கு கமிட்மெண்ட் இருந்து, கடன் இருந்து, இஎம்ஐ இருந்து, பொண்டாட்டி, புள்ள குட்டிங்க, பசங்க, படிப்பு இதெல்லாம் வச்சுக்கின்னு ஜெயிக்காம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த வருடத்தோட கடைசி மீட்டிங்ல நான் சொல்றேன் அந்த விஷயம். அடுத்த வருஷம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு நீ என்ன வெட்டி கிழிச்சோம், நான் என்ன பண்ணேன் அப்படின்றதுல பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் என்னோட ஸ்டோரியில நான் சென்னைக்கு உள்ள வர சொல்ல 21 ரூபா 1993 எங்க போறதுன்னு தெரியாம 93 2000 வரைக்கும் ரோட்ல படுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு ஹோட்டலா, பில்டிங்கா, கம்பெனிலாம் கிடையாது, ஒரு கல்யாண மண்டபமோ உட்காந்து சாப்பிட்டு அதுக்கு மீறி உட்காந்து ஜெயிக்கணும்னு என்ன மாதிரி இந்த கும்பல் 500 பேர் இருக்கிறீங்கன்றீங்க. எத்தனையோ பேர் ஜெயிச்சிருப்பீங்க, அவங்களுக்குலாம் ஒரு முறை கைத்தட்டிடலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆனா அப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ண நானு இன்னைக்கு ஸ்டேஜஸ்ல எத்தனையோ லெவல்ல ரீச் ஆயிட்டேன், செட்டில்ட் ஆயிட்டேன், பசங்களை பண்ணிட்டேன், பல கோடிகள் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா அந்த அளவு நம்மளும் சொல்றோமா அப்படின்றத கொஞ்சம் தயவு செய்து யோசனை பண்ணிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பார்க்க சொல்ல ஒரு நேற்று காலையில மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், போன மாசம் வரைக்கும் டெய்லி தூங்கி எழுந்து சொல்ல நாளைக்கு பண்ணிடலான்னு சொல்லி இருந்தாலே ஓவர் நைட்டு காலையில தூங்கி எழுந்து பார்க்க சொல்ல கை கால் வரல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 40+ அவ்வளோ நெருங்கிய உறவு. மறுநாள் இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வருஷம், இன்னும் எழுந்து கூட உட்கார முடியல, பசங்களாம் வளர்ந்துன்னு இருக்கு. அதனால தயவு செய்து மூச்சுக்குங்க. நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு, நீங்க பழகிற விஷயங்கள் எல்லாமே வேஸ்ட், தண்டன்றோம். சாவறதுக்கு தான் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுங்கிறோம். பிசிக்கலி ஒருத்தரும் கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் கரெக்ட் அப்படின்னு யாருமே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்றேன், இருக்கிற நாட்களை சரியாக பயன்படுத்துங்க, அடுத்த லெவல் போங்க. ஓகே, இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால இலக்குகளை ஃபிக்ஸ் பண்றது பெருசு இல்லை, அந்த இலக்கை ரீச் பண்றோமான்னு பாருங்க. அதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்டார்ட். அந்த ரீஸ்டார்ட் அடிக்கடி கொடுத்துருப்பாங்க. ரீஸ்டார்ட்னா என்ன ரீஸ்டார்ட் பண்ணணும், இந்த 3 திருப்பி சொல்றது. சரவணன் பேச சொல்ல, கண்ணகி பேச சொல்ல, உசிலம்பட்டி அன்பரசன் எல்லாம் பேச சொல்ல, முறையெல்லாம் பேச சொல்ல, இதான் சொன்னாங்க. இந்த வருஷத்தோட முடிவு என்ன பண்ணலாம், சரி ரீஸ்டார்ட், ரீகனெக்ட், எப்படி எடுத்துன்னு போகலாம், எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலாம், இழந்த விஷயங்களை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகலாம். ஓகே, ஆனது ஆகி போச்சுப்பா, சரிப்பா நான் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன்ப்பா, எப்படிப்பா பண்ணலாம் அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்க்க சொல்ல, உங்களுடைய மைனஸ்ன்றத டெய்லி எழுதி வச்சு அதை கரெக்ஷன் பண்ணாம இலக்குகளை ரீச் ஆவது சாத்தியமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்றேன், ரீஸ்டார்ட்டுக்கு நம்பர் 1 நான் என்னோட மைனஸ் என்ன அப்படின்னு ஒரு 3 விஷயங்கள் எழுதுங்க. டெலிட், ஹேடு, மைனஸ்ன்னு கணக்குல கால்குலேஷன் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில நான் என்ன டெலிட் பண்ணணும், இதை அழிச்சாதான், இதை ஒதுக்குனாதான், இதை நான் கட் பண்ணாதான் என் வாழ்க்கை
அடுத்த லெவல் போகணும் 3 விஷயங்கள் தயவு செய்து எழுதுங்க. நீங்க நோட் புக்லாம் வச்சுன்னு உங்க வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா தயவு செய்து எழுதுங்க. வாட் ஐ வாண்ட் டு டெலிட், என் லைஃப்ல அழிக்க வேண்டிய 3 விஷயங்கள் அப்படின்னு எழுதுங்க. ரெண்டாவது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஐ வாண்ட் ஸ்டார்ட், நான் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் 3 விஷயங்கள் 1 2 3 எழுதுங்க. அப்ப டெலிட் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள், ஆட் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். ஆட்னா ஸ்டார்ட், டெலிட், ஸ்டார்ட், 3 விஷயங்கள். நான் சொல்றது இது வரைக்கும் புரியுதா? புரியுதுன்னா எஸ் சொல்லுங்க பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணகி மேடம் எஸ் சொல்றாங்களா? ராஜேந்திரன் எஸ் சொல்றாங்களா? எஸ் சார். வருதா பாருங்க. எஸ் சார். அதனால வருது. டெலிட் பண்ணக்கூடிய 3 விஷயங்கள், ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 3 விஷயங்கள் எழுதிட்டு இந்த வருடத்தோட 1ஆம் தேதி தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து பாருங்க. நான் எத்தனையோ ஏஜென்ட் பாக்குறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 25 வருஷம் ஹிஸ்டரி, 25,000 பேருக்கு மேல நான் உட்காந்து பேசியிருக்கிறேன், ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன், ஆல் இந்தியா பார்த்துருக்கிறேன். 1 கோடி 1 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்குற ஆள் இருந்து 1 ரூபாய் இன்கம் வாங்குற எல்ஐசி ஏஜென்ட்ல இருந்து 1 கோடி இல்ல பல கோடி ரிசீவ் பண்ற என்ன மாதிரி ஆட்கள் வரைக்கும் நான் பழகிருக்கிறேன். அந்த பழக்கத்துல ஒரு 5-6 பேரை நான் டெய்லி பார்த்துங்கிறேன். இப்போ அந்த 5 விதமான ஏஜென்ட் யாரு, நீங்க யாருன்றதை தயவு செய்து பாருங்க. ஏன்னா அதை நீங்க கரெக்ஷன் பண்ணாம நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. நம்பர் 1 டைப் எப்பவுமே கீப் ஆன் ஸ்கிப் ஆகி இருப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேற ஏதோ இது அது, ஒரு நாள் பார்த்தா ரியல் எஸ்டேட் பண்ணுவார், ஒரு நாள் பார்த்தா பேன் கார்டு பண்ணுவார், ஒரு நாள் பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு நாள் பார்த்தா மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஃபைனான்சியலா ஒரு விஷயங்கள்ல கரெக்டா இருக்கிறீங்க, ஜெயிக்கணும்னா ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகாம நீங்க பல விஷயங்கள் செய்தா ஒரு விஷயத்துலயும் உங்களால சக்சஸ் ஆக முடியும். நான் என்ன பாயிண்ட் சொன்னேன் சொல்லுங்க, யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. நான் வேணா ஒரு ப்ரௌச்சர் செட் அமைச்சிக்கிறேன். சொல்லுங்க நான் என்ன சொன்னேன்னு. ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகாம பல விஷயங்களை செஞ்சா எதுலயுமே நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டா சொன்னீங்க. அதனால ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆயிட்டு நீங்க பல விஷயங்கள் பண்ணா கூட எல்லா விஷயங்களையும் சக்சஸ் ஆவீங்க. இதுதான் நான் ஆல் இந்தியா பார்த்துருக்கிறேன். அதனால முதல்ல ஏதாவது ஒண்ணுத்துல பெருசா ஜெயிங்க. அந்த ஃபார்முலாவை பண்ணுங்க. கீப் ஆன் ஸ்கிப்பிங் அவர் ஏஜென்ட்டா இருக்காதுங்க. ரெண்டாவது நான் சொல்றேன், அடுத்து ஆவரேஜா இருப்பாங்க. அப்ப போதும்பா, வர கமிஷன் வர லாபம் இருக்குது, ஃபேமிலி இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆவரேஜாவா அப்படியே இருந்து ஆவரேஜாவா செத்து போயிடுவாங்க. பல ஏஜென்ட் பார்த்துக்கிறேன். அப்படியே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5-6 போறதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு இருக்கும். ஹாப்பியாக தான் வாழ்ந்துருப்பார். நான் ஒன்றும் குறை சொல்லலை. பட் ஆவரேஜா ஏஜென்ட்டை பார்க்குறேன், அவங்க லைஃப்பை ஓரளவு லீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இண்டிவிஜுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, சிஎம் கிளப், எம்டிஆர்டி, எல்ஐசி, அப்படி இப்படி இண்டிவிஜுவல் சக்ஸஸ் சூப்பர் டூப்பராக வரவங்க இருக்கிறாங்க. பிரான்ச்சுக்குள்ளே போனால் மரியாதை இருக்கும். இப்போ உசிலம்பட்டி அன்பரசன் போனால் பெரிய மரியாதை இருக்கும். ராஜேந்திரன் சார் வேலூர் பிரான்ச்சுக்குள்ள டிவிஷன் ஆஃபீஸ் வந்தால் பெரிய மரியாதை இருக்கும். கண்ணைக்கு எவ்வளோ பேர் பெரிய மரியாதை இருக்கும். சரவண மாதிரி எவ்வளோ ஜெயிச்சவங்களாம் மரியாதையோடு இருப்பாங்க, பெருசாக எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருப்பாங்க. அப்போ நான் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் யார் இந்த 5த்துல? கீப் ஆன் ஸ்கிப்பிங் அவர் ஏஜென்ட்டா, இல்லை ஆவரேஜாக இருக்கிற ஆளா, இல்லை இண்டிவிஜுவலாக சக்ஸஸா, பிஸ்னஸா? நீங்களே டிக் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 போட்டு. ஏன்னா நம்மளை கரெக்ஷன் பண்ணாம உலகத்துல கடவுளே வந்தாலும் நம்மளை கரெக்ஷன் பண்ணவே முடியாது. அதனால நான் உங்களுக்கு சொல்றது, நான் எங்க இருக்கிறேன், அப்ப நான் எங்க மாறணும், எந்த ஏஜ்ல இருக்கிறேன், எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன். இல்ல அன்பரசன்ல உலகத்துல யாரு வந்து மீட்டிங் எடுத்தாலும் சத்தியமா மாற முடியாது, ஜெயிக்க முடியாது, அப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதுதான். அதனால நான் எங்க இருக்கிறேன்றத பார்த்து அடுத்த லெவல் போய் புள்ள குட்டிகளை பார்த்து பசங்களை நல்லா படிக்க வச்சு உலகத்துல ஹாப்பியா சந்தோஷமா உலகம் பூரா சுத்தி ஜாலியா வாழ்ந்து சாகணும். இதுதான் என் ஆசை. நான் இப்படிதான் பேசுவேன், உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா நான் கஸ்டமர்கிட்ட கூட இப்படிதான் பேசுவேன். சேவிங்ஸ் இல்லைன்னா ரோட்ல பிச்சை தான் சார் எடுக்கணும், கோயிலில் உட்காந்து வடபழனி கோயிலில் உட்காந்து நான் இப்படிதான் இருப்பேன். ஏன் ஃபைனான்சியலி ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லனா, ஹெல்த் வைஸ் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லனா மனிதன் மாறுறதே கிடையாது. அதனாலதான் நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா ஈவன் கஸ்டமர் கிட்ட, என் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் பேசுவேன். என்ன என்னுடைய ஆட்டிடியூட். ஆனா அது கரெக்டு தப்பு அப்படின்றத நான் முடிவு பண்றதுக்கு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம், ஃபைனான்சியலா ஹெல்த் வைஸ் ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுக்கல, ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கலன்னா ஒரு மனிதனும் மாறுவதில்லை அப்படின்றதான் உலகம் சொல்ற ஒரு விஷயம். ஆர் யூ வித் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப நம்பர் 1 நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா?
ஹலோ கண்ணகி எல்லாம் இருக்கிறாங்களா இல்ல நான் மட்டும் புரியுது சார். பேசுறீங்களா? எல்லாம் எல்லாரும் எல்லாம் 500 எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. நல்லா புரியுது சார். ஓகே. எப்படி சார் நம்ம 100 பேர் இருக்காங்க, மைக்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அன்பு. அப்ப அதனால ரீஸ்டார்ட். முடியாது. ஓகே. அப்ப ரீஸ்டார்ட்ன்ற விஷயம் எங்க ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு விஷயம் தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. முக்கியமான விஷயங்களை திருப்பி திருப்பி பாருங்க. நான் சொல்ற எல்லாமே பிராக்டிக்கலா நான் பண்ண விஷயங்கள். எனக்கு பல லட்சம் சம்பாதித்து கொடுத்த ரகசியங்களும் பல லட்சங்கள் சேர்த்து பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் நான் எப்பவுமே எல்லா மீட்டிங்லயுமே ஷேர் பண்றது. அதனாலதான் சொல்லுது. நான் எப்பவுமே பல மீட்டிங்களை சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சாவர வரைக்கும் எல்ஐசில நான் வேலை செய்வேன் அப்படின்ற யாருமே நான் திருப்பி சொல்ற பாருங்க. அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சாவர வரைக்கும் எல்ஐசில இருந்து நான் கரெக்டா சர்வீஸ் பண்ணி அப்படி இருந்த யாருமே உருகுடி பெருசா ஜெயிச்சதே கிடையாது. அப்போ சாவர வரைக்கும் எல்ஐசியில் இருக்கணும்னு எல்ஐசியே நினைக்கிறது இல்லை. நீ சக்சஸ்ஃபுல்லா கொஞ்ச நாள் கூட இரு, சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுன்னு தான் சொல்லுது. அதனால 20-30 வருஷம் ஜெயிக்கிற ஏஜென்ட்டை யாருமே கேட்கறது கிடையாது. நீ ஒர்க் பண்ணனா ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த 20-30 வருஷத்துக்கான இன்கத்தை சேர்த்துட்டு ஹாப்பியா ஜாலியா இருப்பான்றதுதான் எல்ஐசியே சொல்லுது. அப்ப நான் உங்களுக்கு சொல்றது என்ன ரீஸ்டார்ட் பண்ணணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத நீங்க தயவு செய்து முடியும். ஏன்னா எனக்கு குத்துருக்கிற தலைப்பா தான் என்ன ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய நம்பர் 1 விஷயம், உங்களுடைய டார்கெட்டை ஷார்ட் ஸ்பேன்ல முடிங்க. நேற்று ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து பேசிங்கிற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க இதுக்காக வந்தேன் உட்காந்து பேசிக்கணும்னு அவர் சொல்றாரு, அன்பர் சார் சும்மா சின்ன சின்ன ப்ரீமியம்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை, அதனால ஒரு 5 ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிறேன், சூப்பர் டூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், அநேகமா 2026 கண்டிப்பா செட்டில் ஆயிடும்னார் ஏஜென்ட், நல்ல டாப் ஏஜென்ட். அப்ப நான் கேட்டேன் எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, எத்தனை கோடி பேசியிருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொல்றார் 500 கோடி சம்மோஷனுக்கு 10 பேருக்கிட்ட பிரசன்டேஷன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்றார். எவ்வளோ சம்மோஷன் சார்ட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ? 500 கோடி. 500 கோடி சம்மோஷுடு ரெகுலர் பிரீமியம். சம்மோஷுடுனாலே உங்களுக்கு தெரியும் ரெகுலர் பிரீமியம். 500 கோடி சம்மோஷுடுக்கு பிரசன்டேஷன் கொடுத்துக்கிறேன்றார். 2026ல ஒரு சில பாலிசி வந்தா செட்டில் ஆயிடும் அன்பு, போதும் அன்பு லைஃப்ல, ஆல்ரெடி ஒரு 35 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கிறேன், இது வந்துச்சுன்னா இதெல்லாம் மீதி ஆப்பையா ஊரெல்லாம் சுத்துவன்றார். நீங்க நாளை எங்க இருக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால தான் சொல்றது, நான் எப்பவுமே சொல்லுவேன் எக்ஸ்பைரி டேட்டு டெத் டேட்டு டிசைட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் எக்ஸ்பைரி இருக்கு, நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகமே டோட்டலா மாறிடுங்க. அதெல்லாம் பேசினா உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராது, அந்த அளவு வந்து உலகம் ஃபாஸ்டா மாறிடுக்குது. அதனால நான் உங்களுக்கு சொல்றது, எப்பவுமே பெருசா ஜெயிக்கலன்னா இந்த நோ கோல் நோ எஜுகேஷன் நோ இன்வெஸ்ட்மெண்ட் இதை தயவு செய்து மாற்றுங்க. பெருசா ஜெயிக்கணும், எம்டிஆர்டி பண்ணணும், சிஓடி பண்ணணும், டிஓடி பண்ணணும்னா அதுக்கான அமௌண்ட் கமிஷன்ஸ் இலக்குகள்லாம் எவ்வளவு பெருசு பாருங்க. 100 ரூபாய் பண்ணாதான் 100 ரூபாய் சம்பாதிக்க முடியும். எஸ் ஆர் நோ? கரெக்டா இல்லையா கண்ணகி? கரெக்டா இல்லையா? 100 ரூபாய் பண்ணாதான் 100 ரூபாய் இதுதான் பிசினஸ். எல்லா உலகமே தெரியும். ₹1,00,000 சம்பாதிக்கணும்னா ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க எம்டிஆர்டி இலக்கு மற்ற இலக்கு மாசம் ₹1,00,000 கம்பல்சரி சம்பாதிக்கணும்னா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம், என்ன எஜுகேட் பண்ணிக்கிறோம். எஸ்எஸ்எம்ஜில மட்டுமே பெருசா ஜெயிச்சணும், வெரி குட், சந்தோஷம். பட் அதை மீறி நிறைய விஷயங்கள். ஒரு நம்மளோட பரத் பாரிக்கு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரமாதமான புக்கு. ₹1,500 கொடுத்து தயவு செய்து வாங்கி பாருங்க. அவருடைய சுயசரிதை, நான் எப்படி 100 கோடி இலக்க நான் எப்படி ரீச் பண்ண அப்படின்னு 2005 எழுதுந்து. 2005 12 எவ்வளோ என்ன சொல்றாரு, என்னுடைய 100 கோடி நான் எப்படி ரீச் பண்ண அப்படின்னு. 100 கோடி அசெட். ஹலோ யாரா இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாருமே இருக்கோம். ஒரு எல்ஐசி ஏஜென்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு, நான் எப்படி இலக்க ரீச் ஆனேன் அப்படின்னு. ஒரு ₹1000 புக்ல அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் புக்கு வாங்கி படிச்சிருக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? தயவு செய்து பாருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லெவலில் நம்ம போகணுன்றது கண்டிப்பா அடுத்த லெவல் ரொம்ப முக்கியம். அப்ப அதனால ரீஸ்டார்ட் என்னன்றதை நான் இப்ப முதல்ல சொன்னேன். அதனால தேதியை கிழிக்கிற மாதிரி தயவு செய்து நான் என்ன பண்ணன்றது பாருங்க. இலக்குகளை பெருசா வச்சுக்கோங்க. இலக்குகளை பெருசா வச்சுக்கின்னு அதே நேரத்துல ரீச் ஆகிற நேரத்தை கம்மி பண்ணுங்க. பெரிய இலக்கு, நான் ஒரு 20 கோடி சேர்க்கணும், 50 கோடி சேர்க்கணும், 10 கோடி சேர்க்கணும், ஆனா அட்லீஸ்ட் 1 கோடி சேர்க்கணும். எந்த வருஷத்துக்குள்ள சேர்க்கணும்? நாளை இழுத்துன்னு போயிடாதீங்க. 10 எம்டிஆர்டி 10 லட்சம் 1 கோடி ரூபாய் 10 வருஷம், நெவர். அந்த 10 லட்சம் 1 கோடியை ஒரே வருஷம்
அப்படின்ற அந்த டார்கெட்டோட தயவு செய்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, ரீகனெக்ட். நிறைய சொன்னாங்க, ஏன் எல்ஐசிக்குள்ள திருப்பி வரணும், ரீகனெக்ட் ஆகணும். வெளியே எங்கேயாவது நீங்க மிஸ் மேட்ச் ஆகி போயிருந்தீங்கன்னா கூட மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல, திருப்பி உள்ள ஏன் எல்ஐசிக்குள்ள வரணும், தயவு செய்து திங்க் பண்ணி பாருங்க. நான் பல விஷயங்கள், பல பிசினஸ், எத்தனையோ பேரோட லைஃப்ல எத்தனையோ பிசினஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்க சொல்லலாம் திருப்பியும் இந்த 25 வருஷம் 30 வருஷம் என்னுடைய லைஃப்ல எல்ஐசி அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த இன்கமும் சரி, இந்த ஒரு கிடைக்கிற இந்த விஷயங்கள் உலகத்துல எங்கேயாவது கிடைக்குதா நான் திங்க் பண்ண சொல்ல கண்டிப்பா திருப்பி இங்கதான் வரேன். பல பேர் 100 பேர் எல்ஐசி உள்ள வந்து எல்ஐசி வெளியே போயிட்டு திருப்பி 95 பேருக்கு மேல எல்ஐசி தான் பெஸ்ட்னு உள்ள வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அப்படி உள்ள வர சொல்ல அவங்க இழந்ததுலாம் என்ன தெரியுங்களா, நேரம், ஹெல்த், பணம், மூணுத்தையுமே மிஸ் பண்ணிட்டு திரும்ப வராங்க. என்னென்ன சொன்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நான் என்னென்ன சொன்ன சொல்லுங்க நேரம், ராஜேந்திரன். நான் என்னென்ன சொல்றேன் ராஜேந்திரா? நேரம், பணம், ஹெல்த் மூணுத்தையும் மிஸ் பண்ணிடுவாங்க. இழந்து திருப்பி உள்ள வராங்க. 100 பேர் வெளியே போன 100 பேர் திருப்பி உள்ள வர சொல்லும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்? அப்ப உலகத்துல இது உலகத்திலேயே பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஜாப் நான் சொல்லல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எல்ஐசிக்கு உள்ள வந்து தேர்ந்தெடுத்த பிறகு திருப்பி வெளியே போயிட்டு உள்ள வந்த 95 பேர் சொல்ற 3 பெரிய இழந்த 3 விஷயங்கள் இது. நான் சொல்றது புரியுதா கண்ணகி? நான் சொல்றது புரியுதா உனக்கு? இழந்த பிறகு எப்படி பாஸ் அதை திருப்பி பெற முடியும்? அப்ப நான் உங்களுக்கு சொல்றது, இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள உள்ள வர்ற நான் ஒரு சில விஷயங்கள் பாருங்க, அனலிசிஸ் பண்ணுங்க. இத மாதிரி உலகத்துல எங்கேயாவது இருக்கான்னு இங்க பாருங்க. நான் திருப்பி சொல்லுவேன், ஒரு 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 ப்ராடக்ட் விற்கணும்னா டிமாண்ட் இருக்கணும், அதுக்கான தேவைகள் இருக்கணும். இந்த மொபைல் போன் விற்கிறேன்னா இந்த மொபைல் போனுக்கான தேவை இருக்கணும். நீங்க பாருங்க, ஊருக்குள்ள இறங்கி பாருங்க, எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவாங்க? எனக்கு ஆர் கனெக்டிவ் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய், இது எத்தனை பேருக்கு மொபைல் வேணும்னா எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவாங்க? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் பாருங்க பாஸ், ப்ரொடெக்ஷன், பென்ஷன், இது 2 தான் நம்ம விற்கிறோம். நீங்க சொல்லுங்க, உலகத்துல எத்தனை கோடி பேர் யாரு உயிரோட ஹெல்த்தியா எதிர்க்க நந்து வர யாரா இருந்தாலும் நம்ம அவனுக்கு ப்ரொடெக்ஷன் வேணுமா, பென்ஷன் வேணுமா, நோன்னு யாரால சொல்ல முடியும்? ஹலோ, நான் சொல்ல யாரால சொல்ல முடியும்? யூடியூப்ல ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ், யூடியூபர்ஸ் எத்தனை பேர் பேசினாலும் முதல்ல ப்ரொடெக்ஷன், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ, முதல்ல ஃபேமிலி சேஃப்டி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் தானே பேச எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் எடு, ரியல் எஸ்டேட் எடு, கோல்டு எடுன்னு பேசுறாங்க. ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். அப்ப உலகத்துல டிமாண்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில வச்சிருக்கிறோமே, வேற என்ன வேணும்ன்ற? ரெண்டாவது பென்ஷன். இன்னைக்கு பாருங்க உலகம் எந்த மாதிரி வாய்ஸ் வரலன்னா அன்பு, உங்க வாய்ஸ் வரவே இல்லை. அன்பு, உங்க நெட்டை செக் பண்ணுங்க, வாய்ஸே வரல. இருக்காப்ல உள்ள லைன்ல இருக்காரு, நெட்வொர்க் இஷ்யூ, அவர் வாய்ஸ் மட்டும் வரல. இல்ல போயிட்டாரு. இருக்காரு சார், உள்ளார இருக்காரு. நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், வீடியோ ஆஃப் பண்ணிருக்காரு. வெளில போனாருன்னா இப்ப உள்ள வர முடியாது, 500 பேர் இருக்காங்க. போக மாட்டாங்க. இல்ல, அவர் போகல. போயிருந்தா 499 காட்டும், அவர் போகல. ஆனா வாய்ஸ் வரலன்னு செக் பண்றாரு. யூடியூப் தான் ஆஃப் பண்ணிட்டாரு, மைக்கும் ரெண்டையுமே ஆஃப் பண்ணிருக்காரு, ஆனா காட்டல. மைக் ஆன்ல தான் இருக்கு. நண்பர்களே, புதிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த குரூப்ல சாட்ல போடுங்க, தங்களுடைய கிளை, தங்களுடைய பேரை வந்து குரூப்ல போடுங்க. நாங்க பதிவு பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். முதல்ல என்ன பேசுறீங்களா?
நான் கூப்பிட்டுருக்கேன். என்னாச்சு? சவுண்ட் வரலையா அண்ணனுக்கு? லைன் கிடைக்கலையோ? ஆமா. அன்பு உங்க கனெக்ட் ஆகாம இருக்கு. நான் முரளி பேசுறேன். உங்களுக்கு கனெக்ட் ஆகல. நானா நீங்க லைன்ல உள்ள இருக்கீங்க, வெளியே போகல. உள்ள இருக்கீங்க, உங்க மைக்கும் உங்க வீடியோவும் வரல. கொஞ்சம் அதை செக் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது இப்ப சிஸ்டத்துல இருக்கீங்களா? சிஸ்டமா லேப்டாப்பா? லேப்டாப்ல கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ணும். கரெக்டா 499 ஆயிடுச்சு. உங்களுக்கு வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப கனெக்ட் பண்ணுங்க, வந்துரும். 500 வந்துச்சுன்னா அண்ணா. இல்ல, அவர் வெளியே போயிட்டாரு. இப்ப கனெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு வெளியே வந்துருச்சுல அன்பு? இப்ப 498. வேற யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு 5 பேரை யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. அன்பு நம்பர் மட்டும் வந்தா அலோவ் பண்ணுங்க. சரவணண்ணா, மற்றவங்க வராத அளவுக்கு இது பண்ணீங்க. வேற யாராச்சும்? 499 வந்துச்சு. இதே மாதிரிதான் டிசம்பர்ல ஆச்சு. போன டிசம்பர் முதல்ல இருக்கிறா 2 பேர் வந்திருக்காங்க. 2 5 3 பேர் உள்ளார வந்திருக்காங்க. விடக்கூடாது யாரையும். வெயிட் பண்ணுங்க சார், உள்ள வரட்டும். வரட்டும். நண்பர்களே, புதிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தங்களுடைய கிளை, தங்களுடைய பேரு ரெண்டையும் சாட்ல போடுங்க. உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கு இருக்கிறோம். கோஸ்ட் வந்து யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. உள்ள வந்துட்டு இருக்காங்க. வரவங்க வெயிட் பண்ணிட்டு வெயிட்டிங்ல அண்ணன் மட்டும் விட்டுட்டு அப்புறமா மத்தம் பண்ணுங்க. 499 வந்துருச்சு சரவணன். யாருமே 499 95 பேர் தான் உள்ள இருக்காங்க. ஆமா. அண்ணன் வர சொல்லுங்க. 95 தான் உள்ள இருக்காங்க. 500 வந்துருச்சு. 500 இல்ல, அது வெயிட்டிங்ல இருக்காங்க. வெயிட்டிங்ல இருக்கவங்களை சேர்த்து சொல்லுது. 494 93 பேர் தான் உள்ள இருக்காங்க. சியோமின்னு இருக்கா? அவங்களா? சியோமி யாருன்னு வரல. அண்ணே வரல. நிறைய வெயிட் பண்றாங்க சரவணரா. யாரும் அவசரப்பட்டு உள்ள விட்டுறாங்க. விடல. ஹேண்ட் ரைஸ் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவங்களா? யாமின் இருக்கு. அது யாரு பாருங்க. பாக்குறேன். அன்மியூட் பண்ணிட்டா சொல்லுங்க. சியோமி யாருங்க சார்? பேசுங்க சார். இல்ல, அது பேசல. அன்பண்ணா வீடியோல வாங்கண்ணா. அந்த தெரியும். அன்பு என்ன பேர்ல உள்ள வரீங்க? சொல்லுங்க, என்ன பேரு? என்ன? 52 1 2 3 4 5 6. வரட்டும். வரல. விஷ்ணு சார், எஸ்டிஎம் சார் கூட உள்ள இருக்காங்க. எஸ்டிஎம் சார் மட்டும் அலோவ் பண்ணிடுங்க. உள்ள வராரு பாருங்க. வந்துட்டாரு. அலோவ் பண்ணிட்டீங்களா? விஷ்ணுதேவ் சார் உள்ள கிடைச்சிருச்சு உங்களுக்கு. வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஆனா எங்க இருக்காரு கண்டுபிடிக்க முடியலையே. 1 2 3 4 5 1 2 3. இல்ல, அன்பரசன் வந்திருக்காரு உள்ளார. நான் தான் போட்டு விடுறேன். போட்டு விடுங்க. உங்களுக்கு இந்த கோவஸ்ட் கொடுக்க சொல்றேன். கொடுக்குறாரு. கொடுத்துட்டாரா? சரவணன் கொடுங்க. கோவஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்தாச்சு அன்பு. நீங்க ஓபன் பண்ணலாமா? அடுத்து கொடுத்தாச்சு. சார் எஸ்டிஎம் சார் இருந்தார் பாருங்க. அவர் உள்ள வந்துட்டாங்களா? அப்படியே விட்டுருங்க. வந்துருச்சு. நீங்க உள்ள வந்துட்டீங்க சார். நண்பர் நான் முதல்ல லைன் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அடுத்தது உங்களை உள்ள கொண்டு வந்தாச்சு. உங்களுக்கு கோவஸ்ட் கொடுத்துட்டாரு சரவணன். மற்றவங்கள உள்ளார விட்டுடலாம். ஒரு செகண்ட் அண்ணன் செக் பண்ணிட்டு அப்புறம் விடுங்க. வாங்க. ஸ்கிரீன் வரல. ஸ்கிரீன் கொடுங்க அன்பு. வரல. இன்னும் வரல. கொடுங்க. உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்காங்களானே? ஆமா, என்னோட தான் பேசிட்டு இருக்காரு. நெட்ல கனெக்ட் ஆயிருக்காரு.
வாய்ஸ் சரவணன் வரல. அவர் கோவஸ்ட் கொடுத்துட்டீங்களா சரவணன்? கொடுத்தாச்சுண்ணா. வருது ஸ்கிரீன் வருது. ஆகுது, இந்த வாரம் ஸ்கிரீன் ஆகுது, ஓகே ஓகே லோட் ஆகுது. வந்துருச்சு சரவணன். வந்துச்சு. வந்துச்சு அது. வந்திருக்கு. உங்க ஸ்கிரீன் கிளீன் நான் வெளியே வரலையே. வரலங்க சார். வரல, உங்களுது வரல. ஏய், ஐந்து. சார் எனக்கு ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப வருது. அப்படியே பிக்கப் பண்ணுங்க. வந்துருச்சு கரெக்ட். வந்துருச்சு. ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அவர் மைக் ஆன் பண்ணிடுவாரு. இப்ப 2 நிமிஷம் வந்து SDM உள்ள வேற யாரும் எதையும் நோண்டாதீங்க. வெளியே போனா உள்ள வர முடியாது. 50 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. சார் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. 2 பேருமே வந்துட்டாங்க. அண்ணா அன்மியூட் பண்ணீங்க. அன்பண்ணா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணா. அன்பண்ணா பேசுங்கண்ணா. சார் அன்பு சார் அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கீங்க. வர எஸ்டிஎம் பண்ணிட்டாங்களா? ஓபன் பண்ணிட்டாங்களா? உள்ள இருக்காங்க. இது கரெக்ட்டா வந்துச்சா फ्रेंड्स? வந்துருச்சு. வாய்ஸ் வந்துருச்சு. வந்துருச்சு. ஸ்கிரீன் ஷேர் வந்துச்சா? வந்துருச்சு. மஸ்ட் நீட் இருக்கா? மஸ்ட் நீட் வந்திருக்கு. ஓகே அப்படியே இருக்கட்டும். அப்ப நான் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் फ्रेंड्स, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ரீஸ்டார்ட். ஏன் ரீஸ்டார்ட் பண்ணனும் தான் இவ்வளவு தூரம் பேசினோம். அப்ப ரீஸ்டார்ட், ரீகனெக்ட். ஏன் எல்ஐசிக்குள்ள வரணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மை டியர் फ्रेंड्स, இந்த 25 வருஷம் 25,000 பேர்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏஜென்ட் பார்க்க சொல்ல, போயிட்டு வர சொல்ல, திரும்பி வர சொல்ல 3 விஷயத்தை மிஸ் பண்ணிருக்காங்க. என்ன 3 விஷயம்? என்னென்ன சொல்லுங்க. என்னென்ன 3 விஷயம் फ्रेंड्स சொல்லுங்க. யாரா ஒருத்தர்? பணம், நேரம், ஹெல்த், டைம், மணி. 3த்தையும் எழுதுதான் எல்ஐசிக்குள்ள வராங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றது, போயிட்டு திரும்ப வரணுன்றத மிஸ் பண்ணி இங்கிருந்து எப்படி ஜெயிச்சு நெக்ஸ்ட் லெவல் போனன்றது தயவு செய்து மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்ஐசிக்குள்ள வரலாம்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் திருப்பி இன்னொரு விஷயத்த சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம கையில இருக்கிற இந்த ஆயுதத்துக்கு எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல். ஆல் ஓவர் இந்தியா இன்சூரபிள் அசெட்ல 50 கோடி பேருக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. 5 கோடி பேர் உங்க ஸ்டேட்ல இருக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்கணும்னா 5 கோடி. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல 50 லட்சம் பேர் இருக்கிறான். 5 லட்சம் பேர் உன்னை சுத்தி இருக்கிறான். 500 பேர் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொழில பெருசா ஜெயிக்கணும்னா அந்த 500 போதாதா? யோசனை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொழில ஏமாறணும்னா இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் வேற எந்த ப்ராடக்ட்டுக்கு உலகத்துல இருக்கு இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல்? தயவுசெய்து யோசனை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலுக்குள்ள. மூணாவது, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கமிஷன் ஸ்ட்ரக்சர். ஒரு வருஷத்துல இருந்து எத்தனை வருஷம் கமிஷன் ஸ்ட்ரக்சர், ஹெட், இன்னைக்கு இருக்கிற விஷயம் இன்னைக்கு கேரண்டியா இருக்கு. இந்த கமிஷன் ஸ்ட்ரக்சர் உலகத்துல வேற எங்க இருக்கு? 1 டைம் சேல்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கான ஒரு இன்கம் கேரண்டியா பக்காவா சர்வீஸ் பண்ணா போதும் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதனால தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றது, இந்த கமிஷன் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்றாங்க, உலகம் பூரா இன்சூரன்ஸ் மட்டும்தான் இந்த ஹியூமன் டச்சோட கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை மிகப்பெரிய லெவல்ல மாத்த போகுது. அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இன்னும் 2030 காலையில தூங்கி இருந்தா என்ன வேலை செய்ய போறன்றதே தெரியாது அப்படின்றான். அந்த மாதிரி இன்னைக்கு ஏஐ அந்த அளவு பெரிய ரூல் ஓவர் பண்ணுது. அதை பத்தி பேசினா 2 வீடியோல ஃபுல்லா பேசலாம் 2 நாள். அதை பத்தி நான் பேச வரல. நான் சொல்றது, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆயுதம், இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் உலகத்துல இன்னைக்கு வளர்ந்த நாடு, அப்ராட்ஸ் மாதிரி உலகத்துல பெரிய வளர்ந்த அப்ராட்ஸ் கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் கூட இன்னைக்கும் 70% மேல லைஃப் இன்சூரன்ஸ் தனிப்பட்ட மனிதனால மட்டும்தான் விற்கப்படுது. அதனால நான் உங்களுக்கு சொல்றது, இவ்வளோ பொட்டன்ஷியல். ஏன் இந்த தொழில ரீகனெக்ட் ஆகணும்னா சொல்றது, இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப நான் சொல்றது, ஏன் ரீகனெக்ட் ஆகணும்? மஸ்ட் நீட் ப்ராடக்ட். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்டை வாங்காம ஒரு மனிதனால வாழ முடியாது, வாழவும் கூடாது. என்ன சொல்லுங்க. இந்த டைரக்ட் டெலிவரி மட்டும் தயவு செய்து இது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். எல்லா கஸ்டமர்கிட்டையும் கண்ணை பார்த்து பேசணும். நான் உங்ககிட்ட சொல்றது, என்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை நீங்க வாங்காம வாழ முடியாது, வாழவும் கூடாது. எங்க சொல்லுங்க.
எங்கிட்ட இருக்க ப்ராடக்ட வாங்காம வாழ முடியாது, வாங்காம இருக்கவும் கூடாது. வாழவும் கூடாது. உலகத்துல எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் இருந்தாதான் உனக்கு மரியாதை. லைஃப் டைம் ஒரு இன்கம் கேரண்டியா சாவர வரைக்கும் உனக்கு கொடுக்குற கேரண்டி பண்ற ஒரே ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்தா இன்னைக்கு நம்ம உலகத்துல வேற யாருமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆயுதத்தை கையில வச்சுக்கின்னு இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த ஏரியால நம்ம கிட்ட இருக்கிற இந்த என்டிட்டி கமிஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், தயவு செய்து இந்த தொழிலை விட்டு திருப்பி போயிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணா 3 விஷயங்கள் எழுந்துரும். இவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள நம்ம கிட்ட இருக்கிறதா உலகத்துல எங்கேயும் கிடையாது. அதனால தான் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நான் முதல்ல சொன்னேன். அது ஏன் ரீகனெக்ட் ஆகணும், உள்ள ஏன் வரணுன்றது 3வது சொன்னேன். 3வது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி திருப்பி நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றது தான், எதை நீங்க திருப்பி திருப்பி யோசனை பண்ணணும். அப்போ நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம், இந்த 2026 25 முடிஞ்சு 26ல ரீஸ்டார்ட் வித் நியூ ஹோப்ஸ். நான் திருப்பி திருப்பி ஹோப்ஸ், நம்பிக்கை பெரிய வாழ்க்கைன்றான், அதுல டவுட்டே கிடையாது. நம்பிக்கையோட சேர்ந்து நீங்க எடுக்கிற முடிவுகள், உங்கள் உழைப்பு, அதுதான் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகும். ரீஸ்டார்ட் வித் நியூ பிகினிங். மறந்ததெல்லாம் பழசெல்லாம் மறந்து கழிச்சு புதுசு கண்டிப்பா எழுதுங்க. நியூ பிகினிங்கா இருக்கட்டும். கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி ஆரம்பத்துல சொன்னேன் 3 விஷயத்த என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்களோட நெகட்டிவ் 3 விஷயத்த டெலீட் பண்ணணும். எதை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி 3 விஷயங்கள் எழுதணும். டெலீட் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள், ஸ்டார்ட் பண்ண வேண்டிய 3 விஷயங்களோட ஆரம்பிங்க. அதே மாதிரி ரீஸ்டார்ட் வித் பிரசன்டேஷன். ஒரு சில விஷயங்கள் நீங்க மாத்தி பண்ணலைன்னா இந்த தொழில இந்த நெக்ஸ்ட் லெவல்ல போறது ரொம்ப கஷ்டமாயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லா ஏஜென்ட்டும் இன்சூரன்ஸ்ல ஆரம்பத்துல எந்த ஏஜென்டா இருந்தாலும் சரி, உலகத்துல இந்தியாவில பெருசா ஜெயிக்கணும்னா ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? ஆரம்பத்துல ஏஜென்ட் ஜெயிக்கணும்னா ஒரு ஃபார்முலா தான். ஒன்னும் அப்பாயின்மெண்ட்ல இருக்கணும், இல்லைன்னா ஆன் ரோட்ல இருக்கணும். இது 2 தவிர உலகத்துல ஃபார்முலா எதுவுமே கிடையாது. ஒன்னும் அப்பாயின்மெண்ட்ல இருக்கணும், இல்லைன்னா ஆன் ரோட்ல இருக்கணும். இப்போ அப்ப அந்த நியூ அப்பாயின்மெண்ட், ஒன்னு அப்பாயின்மெண்ட்ல இருக்கணும், ஆன் ரோட்ல இருக்கணும்ன்ற விஷயத்த இதை கூட இப்போ பழைசா மாத்தி நியூ ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்ணணும். இந்த ஆன் ரோடு ஆன் அப்பாயின்மெண்ட், இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி எப்படி? இப்போ நான் எப்பவுமே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், எப்படி புதுசா இப்போ டெலிகாலிங், கோல் காலிங், இதையே இந்த ஏஐ மெத்தட் மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஏஜென்ட் இப்போ அந்த ரோலுக்கு நம்ம மாத்திடணும். ஆட்டோமேட்டட் அசிஸ்டன்ட் அப்படின்றான். எல்லா விஷயங்களும் எப்படி பண்ணணும்? மாஸ் மார்க்கெட்டிங். அப்போ இப்போ இந்த கோல் காலிங் மெத்தடை கூட கொஞ்சம் பழசாக்கி புதுசா இனிமேல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணணும் இப்படின்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போனோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாஸ் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக், யூடியூப், மற்ற எல்லா விஷயங்களும் புதுசா புது விதமான விஷயங்களா நம்ம மாஸ் மார்க்கெட்டிங் ரீச் ஆகணும். இப்போ ரீசெண்டா நிறைய இடங்கள்ல நிறைய நேரத்துல பார்க்கலாம், நம்ம சரவணன், ராஜேந்திரன் சார், சரவணன், கிருஷ்ணமூர்த்தி, நிறைய பேர் புது இனோவேட்டிவான விஷயங்களை மாஸ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பாத்துக்கிறீங்களா? ராஜேந்திரன், நீங்க எதனா பாத்துக்கிறீங்களா? எங்கேயாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசனை பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த மாஸ் மார்க்கெட்டிங்ல தயவு செய்து இறங்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 2 பேரை 3, நெவர் ஒரு நாளைக்கு ஏன்னா நேரம் கிடையாது, காலம் கிடையாது. பெரிய லெவல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயங்கள்ல மாஸ் மார்க்கெட்டிங்ல கண்டிப்பா நடத்தணும். முக்கியமா வேற என்ன விஷயங்கள் நீங்க மாத்தணும்? நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த 365 CRM கண்டிப்பா வச்சுக்கணும். முன்னெல்லாம் ஒரு காலத்துல ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சர்வீஸ், எப்பெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க தூங்கியிருந்தா கூட உங்களுடைய சர்வீஸ் நெட்வொர்க் ஆன்ல இருக்கணும், ஒர்க்கிங் மோட் போயின்னு இருக்கணும். அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த 5 மினிட்ஸ் ரூல்ஸ் மெத்தட்ல 5 மினிட்ஸ் மெத்தடாலஜில எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கணும். சிஆர்எம், இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்கே இப்போ டோட்டலா மாறி இருக்கு. கஸ்டமரோட A to Z ஒரு விஷயங்களையும் இப்போ என்ன புதுசுன்றதை நீங்க அப்டேட் பண்ணலன்னா நம்ம அவுடேட்டட் ஆகிடும். அப்போ கஸ்டமரோட நியூ விஷயங்கள், அவருக்கான மேரேஜ், பசங்களுக்கான மேரேஜ், புது ஈவெண்ட்ஸ், அவருக்கு பர்த்டே, கல்யாண நாள், இது மட்டுமே வச்சுருந்து மற்ற விஷயங்கள் மாற்றி வேற விஷயங்கள், அவர் ஈவெண்ட்ஸ் புது விஷயங்கள் எது ஆட் பண்ணணும். லோக்கல் SEO, நான் அடிக்கிறது ஜிப்கோட் பேஸ்டு, இந்த ஏரியா பேஸ்டு, கூகுள் பிஸ்னஸ், ஃபேஸ்புக்கு, எத்தனை முறை நம்ம கிட்ட நம்ம இதில் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நம்ம டெக்னிக்கலா நம்ம எத்தனையோ பேரை கூப்பிட்டு பேசுறோம். இன்சூரன்ஸ் இளங்கோ மாதிரி பல பேர் இந்த SSMGல நம்ம பேசியிருக்கிறது நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. டெக்னிக்கலா மாறுங்க. SDM சார்ல கரையா கத்துறாங்க எல்லாரும்.
ஆனந்தால கம்ப்ளீட் பண்ணுங்க, ஆனந்தாலுக்குள்ள வாங்க, எல்லாமே எடுத்துவாங்க. அப்ப டெக்னாலஜி வைஸ் நெக்ஸ்ட் லெவல் போகணும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா அன்பு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் டிஜிட்டல் ஏஜென்ட் தான் பெருசா உங்க நெட்ட கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. கரெக்டா? இல்ல அது மொபைல் போன்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதான் பிரச்சனை. இப்போ இப்ப கரெக்டா வருது. பாருங்க, இப்ப வருது. வாய்ஸ் இருக்கா? வருது. அப்ப நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல தயவு செய்து நீங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் ஏஜென்ட்டா மாறல அப்படின்னா நம்மளோட இன்கம் லெவல்ல ரொம்ப பெருசா மாறுபட்டு கம்மியாகும். அதனால டிஜிட்டல் ஏஜென்ட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பழைய ஸ்ட்ராட்டஜி புது ஸ்ட்ராட்டஜி மாத்தணும், மாறினாதான் நெக்ஸ்ட் லெவல் போகும். பழைய ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்துச்சு? லீட் ஜென்ரேஷன் எங்க பண்ணுவோம்? கோல் காலிங், எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங், மெயில் மார்க்கெட்டிங், டெலி மார்க்கெட்டிங், இல்ல பக்கத்துல ரெஃபரன்ஸ். எஸ் ஆர் நோ? கரெக்டா நான் சொல்ற வாய்ஸ் வருதா? வருது. அப்ப லீட் ஜெனரேஷன் எப்படி இருந்துச்சு? ஃபாலோ அப்லாம் எப்படி இருக்கும்? மேனுவலா ஃபோன் பண்ணுவோம், கஸ்டமரை போய் பார்ப்போம், நேரடியா பார்ப்போம், உட்காருவோம், பேசுவோம். கிளைண்ட் வேல்யூனா அவரோட பெஸ்ட் பாலிசி, பெஸ்ட் இது அப்படி இப்படி நிறைய பேசி, இதுதான் சார் இப்போ புதுசா வந்துக்குது, இதுதான் சார் உங்களுக்கு சூட் ஆகும் பாலிசிஸ் கொடுப்போம். ரிட்டென்ஷன் வருஷத்துக்கு ஒரு முறை கால் பண்ணுவோம், டைரி கொடுப்போம், இது போகும். இதெல்லாம் பழைய மெத்தடுன்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது அக்கா உங்களுக்கு புரியுதுங்களா? பழைய மெத்தடு என்ன சொல்லுங்க? பழைய மெத்தட் இதெல்லாம். அப்ப புது மெத்தட் என்ன பண்ணுவோம் 2026ல இதெல்லாம் டோட்டலா மாத்தணும். இப்ப இந்த கோல் காலிங், எஸ்எம்எஸ் இதெல்லாம் டிஜிட்டல் ஏஜென்ட்டா நீங்க லீட் ஜெனரேட் பண்றதுக்கு பார்க்கணும். முக்கியமா எஜுகேஷனல் வீடியோ, லோக்கலா எஸ்இஓஸ், உங்களுக்கு இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு எல்எல்எம் பத்தி பேசுறாங்க. இப்ப எல்எல்எம் போய் எம்எல்எம், எஸ்எல்எம் இதெல்லாம் ஸ்மால் லெவல் மாடல் லாங்குவேஜ் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏஐலாம் ஃபியூச்சர்ல இந்த வருஷம் 2026 வருது. தட் மீன்ஸ் என்னன்னா, உங்க கிளைண்ட் டேட்டா எல்லாம் கொடுத்தா மொத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இவர்கிட்ட போனா இந்த பாலிசி வரும் சொல்லக்கூடிய அளவு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர்ல வந்து இருக்கு. நாளைக்கு அடுத்த மாசம் உங்க ஜோபில உங்க பாக்கெட்ல வரும். ஆனா அதை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கணும்னு பிராக்டிகலா எஜுகேட் பண்ணி நீங்க கத்துக்கிட்ட தானே செய்ய முடியும். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க, போன் கால்ஸ்ல ரெனிவல் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆட்டோமேட்டட் 24/7 ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ், மல்டி சேனல்ஸ், ஆல் இமெயில்ஸ், எஸ்எம்எஸ் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லிங்க் பண்ணி அவனுக்கான விஷயங்கள் அப்டேட்டடா நீ இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கிறீங்களா? பண்ணணும்ன்றாங்க 2026. நம்ம மேனுவல் விஷயங்கள்லயே மறந்துடணும். ரெண்டாவது என்னோட பெஸ்ட் பாலிசி, புது பாலிசி இப்போ வந்துக்குது, பாலிசி க்ளோஸ் ஆகுது, இப்படிலாம் உங்களுக்கு நீங்க எடுத்து போக முடியாது 2026. அப்போ ஒரு ஃபைனான்சியல் பிளானிங், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு கான்செப்ட் செல்லிங், அப்ப கஸ்டமருக்கு நீட் பேஸ்டு செல்லிங்ஸ் எல்லாம் மாறி புது விதமா இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நீ பேசுறியா, அந்த ஏஜென்ட் தான் லைக் பண்றாங்க. இப்ப பழைய மெத்தட்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அதெல்லாம் கிடையாது. கண்டினியூஸ் கால்ஸ், செக்அப்ஸ் கண்டிப்பா இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமருக்கு எது தேவை, எது வேணும்ன்றது உங்களுக்கான கண்டினியூஸ் செக்அப்ஸ் இல்லைன்னா, அதுவும் கஸ்டமரோட ஈவென்ட்ஸ் பேஸ்டு அவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு வச்சு நீங்க தயவு செய்து தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, பயன்படுத்துங்க. இல்லைன்னா ஃபியூச்சர்ல பெருசா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். நான் சொல்றது இது வரைக்கும் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி ரீகனெக்ட், நீங்க ஏன் உள்ள வரணும், மூணாவது முக்கியமா இதை எப்படி புதுசா எடுத்துட்டு போகணும், ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ற இந்த 3 விஷயங்கள் பேசணும். இது வரைக்கும் கொடுத்த டாபிக் நான் பேசியிருக்கிறேன். ஆரோக்கியத்துமே உங்களுக்கு புரியுதா? எஸ் ஆர் நோ? கேக்குதா கேட்கலையா? இது வரைக்கும் பேசுறேன். இப்ப பேச போற டாபிக் அடுத்த ஒரு 90 டேஸ் இருக்கு. இந்த வருஷத்தோட முடிவு. கேலண்டர் இயர் இன்னும் 2-3 நாள்ல முடியுது. ஃபைனான்சியல் இயர் நம்மளுக்கு இருக்கு. முக்கியமா நம்மளுக்கு ஃபைனான்சியல் இயர் நம்ம கிளப் மெம்பரை தீர்மானிக்கிறது, எலைட் கிளப், கார்பரேட் கிளப், கேலக்சி கிளப், இந்த விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய அடுத்த ஒரு 90 டேஸ நம்ம எப்படி சூப்பர் டூப்பரா நம்ம பயன்படுத்தி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போனோம்ன்றதான் இப்ப பேச போறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் கொடுத்த டாபிக் உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. யாருன்னா கேக்குறாங்களா? எஸ் ஆர் நோ? எல்லாம் கரெக்டா இருக்காங்க. கடைசியில क्वेश्चन ஆன்சர். சரி, ஓகே. கடைசியில क्वेश्चन ஆன்சர் இப்ப அருமையா போயிட்டு இருக்கு. அப்படியே எனக்கு பயமே இவங்க எல்லாம் வாயை திறந்து கேட்பாங்களான்னு தான். கட்டாயம் கேட்பாங்க. நீங்க பதில் சொல்ல ரெடியா இருந்துக்கங்க, கடைசியில கேட்பாங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் ஃபார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நான் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம்,
நீங்க ஃபுல் டைமா இருங்க, பார்ட் டைமா இருங்க, நேரத்தை செலவு பண்ணாம உங்களால ஜெயிக்கவே முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபுல் டைம்னா 8 மணி நேரம். இன்னைக்கெல்லாம் பாருங்க 30,000 40,000 சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளி எங்கேயாவது வேலை செய்யற இடத்துல 30,000 சம்பளம் கொடுத்தா 50 60,000 லட்சம் ரூபாய்க்கு போட்டு பிழிஞ்சு வேலை வாங்குறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கையில வாங்கிட்டு ரெனியூவல் வாங்கிட்டு வேலையே செய்யாம உக்காந்துங்கிறதுலாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்திகள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு ஃபுல் டைம்னா 8 மணி நேரம் வேலை செய்யாம தயவு செய்து சோறு சாப்பிடாதீங்க. ஒரு பார்ட் டைம் இந்த தொழில ஜெயிக்கணும்னா வேற இடத்துல வேற வழி இல்லைன்னா தப்பு கிடையாது. நீங்க பார்ட் டைமா இருங்க, ஆனா திங்கிங் ஃபுல் டைமா இந்த தொழில இருக்கான்னு பாருங்க. ஒரு மணி நேரமாவது நீங்க ஒர்க் பண்ணலனா இதுல நீங்க நெக்ஸ்ட் லெவல் இந்த தொழில் வர முடியாது. எப்பவுமே நான் ஒரு ஃபேமஸ் டைலாக் டெலிவரி எப்பவுமே எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன், கடவுள் உங்களுக்காக ஒர்க் பண்ண மாட்டார். நீ கோயிலுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, மதியூசிக்கு போனாலும் சரி, எங்க போய் உருண்டு பிறண்டு அங்க பிரதேசம் பண்ணா கூட சரி, கடவுள் உனக்கு வேலையே செய்ய மாட்டார். கடவுள் உனக்காக வேலை செய்ய மாட்டார். ஆனா உலகத்துல உண்மை, கடவுள் உன் கூட வேலை செய்வார். இதை நான் பல முறை பல இடங்கள்ல பதிய வைக்கிறேன். உனக்காக வேலை செய்ய மாட்டார், ஆனா உன் கூட வேலை செய்வார். உன் கூட வேலை செய்யணும்னா நீ முதல்ல வேலை செய்யணுமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீ வேலை செய்யாம எப்படி வரும்? இந்த தொழிலை எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப அடுத்த 90 நாள் முதல்ல வேலை, நான் வேலை செய்யணும்னு இறங்குங்க. 90 நாள் டெட்லைன் போடுங்க. அதனால திருப்பி சொல்றது 90 டேஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்? இப்போ 2 ஸ்ட்ராட்டஜி தான் எல்ஐசியில். ஒன்று பிரீமியம்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பாலிசி, பிரீமியம் பாலிசி, இதுதான் எம்டிஆர்டிக்கான ரீச்சுக்கான டார்கெட். அது கிளப் மெம்பர் இருந்தாலும் சரி, எம்டிஆர்டி இப்போ இல்லைன்னா கூட கார்பரேட் கிளப்பு, கேலக்ஸி கிளப்பு, எலைட் கிளப் எங்கே இருந்தாலும் உங்கள் இலக்குகள் பிரீமியம் டிவைடட் பை பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்சம் ரூபாய் எம்டிஆர்டிக்கு அடுத்த 90 நாள் ரீச் ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்க. இந்த 90 நாளில் 50 லட்சம் வேணும்னா 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் இருந்துச்சுன்னா 50 ரிசல்ட் வந்தால் போதும். இல்லை 50 லட்சத்துக்கு 50,000 பிரீமியம் பா அப்படின்னா 100 ரிசல்ட் வந்தால் போதும். இது வரைக்கும் புரியுதா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் புரியுதா புரியலையா? அருமையா புரியுது. அப்ப நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அப்ப 100 பாலிசி வச்சுக்கலாம். 50,000 ரூபாய் மாசம் 4,000 ரூபாய் பாலிசி. 100 பாலிசி வாங்கினா ஒரு எம்டிஆர்டி நம்ம ரீச் ஆயிரும். கார்பரேட் கிளப், கேலக்ஸி கிளப் ஏதோ கேப் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 90 டேஸ்னா அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு ஒரு ரிசல்ட் வரணும். எஸ் சார் நோ? இது வரைக்கும் புரியுதா? அப்போ ஒரு நாளைக்கு ரிசல்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நாங்கள் திருப்பி பல மீட்டிங்ல சொல்றோம். போன எம்டிஆர்டி மீட்டிங்லையும் சொன்னேன், எங்களுடைய எம்டிஆர்டி கிளாஸஸ்லையும் சொல்றேன். இது அந்த RRR மெத்தட ஸ்ட்ராட்டஜி நீங்க பயன்படுத்தினால் ஒழிய இந்த டார்கெட்டை ரீச் பண்ணவே முடியாது. இப்போ RRR மெத்தட்னா தெரியணுமா தெரிய வேணாவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ் சொல்லுங்க. எல்லாம் இருக்கிறாங்களா முதல்ல பாருங்க. எஸ் இருக்காங்களா இல்லையா? அக்கா இருக்காங்களா? இருக்கிறாங்க மாதிரியே தெரியலையே. அசையாம இருக்காங்கம்மா. 500 இருக்கு. இப்ப நான் கேட்கிற ஒரு விஷயம், இப்ப RRR ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற இப்ப என்ன RRR ஸ்ட்ராட்டஜி? 3 விஷயங்கள் தான். PPP, ப்ராஸ்பெக்டிங், ப்ராடக்ட், பிரசன்டேஷன். இது 3த்துல நீங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டா வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய விஷயம் சூப்பர் டூப்பரா வரும். அப்போ ப்ராஸ்பெக்டிங்னா, ப்ராடக்ட்னா, பிரசன்டேஷன்னா, RRR என்னன்னு கேள்வி கடைசியில கேட்கறவங்களுக்கு சரியா சொல்லுவாங்க. அப்போ இந்த PPP இந்த 3 விஷயங்கள். அப்ப கான்செப்ட்ல ப்ராஸ்பெக்டிங்கே கான்செப்ட் செல்லிங் மூலமா திரும்பணும். இப்ப நான் இங்க போட்டுக்கிறேன், ஒரு ப்ராஸ்பெக்டிங் தேடுறாங்க, ராஜேந்திரன் தேடுறாரு. அவர் படத்தை பாருங்க, எவ்வளவு இளமையா, அவருக்கு வயசே ஆவாதான்ற மாதிரி இருக்கிறார் பாருங்க. அந்த போட்டோ பார்த்த உடனே பாலிசி வருன்ற எண்ணம் தானே? கரெக்டாக்கா நான் சொல்றது? ஆமா. ஆமா. அப்போ ப்ராஸ்பெக்டிங், அப்போ ஒரு கான்செப்ட் மூலமா ஒரு ப்ராடக்ட சொல்லாம ஒரு கான்செப்டா ப்ராஸ்பெக்ட் தேடுறாரு. இப்ப நான் அடிக்கடி கிருஷ்ணமூர்த்தி பாருங்க, வேலூர்ல நடராஜன், எத்தனையோ பேர் டிசைனா போறீங்க வாட்ஸ்அப்ல, சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய, நான் எத்தனையோ காப்பி பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ நித்தியம் அப்படி ரீமாடல் பண்ணேன். ஏன்? எங்க ஒரு நல்ல விஷயங்கள் தான் எடுத்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், நானே மற்றவங்களோட காப்பி தான், எனக்குன்னு சொந்த ஐடியா அறிவுலாம் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா காப்பியை கரெக்டா பண்ணி, எக்ஸிகியூஷனை கரெக்டா பண்ணி பெரிய லெவல்ல ஜெயிச்சோம். அப்ப காப்பி மட்டும் இருக்கக்கூடாது, எக்ஸிகியூஷன் இருக்கணும். அப்ப ப்ராஸ்பெக்டிங் தேடுறது ஒரு ப்ராடக்ட் சொல்லி தேடக்கூடாது, ஒரு கான்செப்டை சொல்லி தேடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ப்ராஸ்பெக்டிங் புதால எங்கேயாவது தேடுறோம்னா கான்செப்ட் சொல்லணும். ஜீவனானந்தத்துக்கோ ஜீவன் லாபத்துக்கு நெவர். புதுசா ஐடியாஸ் நிறைய பேர் சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. அப்ப ப்ராஸ்பெக்டிங் தேடுங்க. அதே மாதிரிதான் ப்ராஸ்பெக்ட். இப்ப நான் எப்படி தேடுவேன்? இப்போ ராஜேந்திரன் இப்படி விஷயம் போறாரு,
இத்தனை வருஷம் மணி பேக் வருது. இப்போ இவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணமூர்த்தி ஏம்பா வாழ்க்கையில குடும்பத்துல இன்கம் இல்லைன்னா வாழ முடியாது. அதே மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப நான் எப்படி ப்ராஸ்பெக்டிங் தேடுவேன்? ரூல் நம்பர் 1 தான். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலிசம் ப்ராஸ்பெக்டிவ். புது ஆளை தேடணும். 100 நாள், அடுத்த 90 நாள் இருக்குது. டெய்லி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். நம்பர் 1. அடுத்த 90 நாள் எப்படி இருக்கணும்? புது ஆளை தேட சொல்ல கம்பல்சரி கோட்டு, ஐடி டேகு, கேப்பு, ஒரு ப்ரொஃபஷனலிசமா நல்ல ட்ரெஸ் கோட் இல்லாம வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், மரியாதையா சொல்றேன், கண்டிப்பா பாலிசி கிடைக்காது. இன்னைக்கு நீங்க வந்து நான் நல்லவன் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை, நான் ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பா கேப் டேக், நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கேப் டேக் இதெல்லாம் இல்லாம வரவே கூடாது. இந்த கேப்பு டேகு இல்லாம மார்க்கெட்டிங்ல ப்ராஸ்பெக்ட் புதுசா தேடுற இடத்துல போவே கூடாது. பல மீட்டிங்ல சொல்றேன். ஏன்? இந்த ப்ராஸ்பெக்டுக்காக ப்ரொஃபஷனலிசம்னா மனுஷன் 2 செகண்ட்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களை. அப்போ ஒரு கார்பரேட் ஐடென்டிட்டி இருந்தால் தான் என்னாவது கேட்பான். எனக்கு தெரியும் 100 பேரை நீங்க போய் கேட்டீங்கன்னா 80 பேர் நோ தான் சொல்ல போறாங்க. 80னா 90 பேர் நோ சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நீங்க 100 பேரை போயிட்டு ஹலோ சார் எல்ஐசில இருந்து வர, எல்ஐசி பாலிசினாலே ஓடுவான். ஹலோ சார் நீ கிட்ட போனாலே அவன் உன்னை பேயை பார்த்த மாதிரி நடுங்கி ஓடுவான். எனக்கு தெரியும் 100 பேர் பார்த்தீங்கன்னா 90 பேர். ஏன்னா 25 வருஷமா நான் பண்ணிருக்கிறேன், இன்னைக்கு எங்க டீம்ல பண்ணிருக்கிறாங்க. 90 பேர் ஏன் ஓடுவான்? ஏன்னா எவங்கிட்டே காசு கிடையாது. நீ பாக்குறாள் மிடில் கிளாஸ். ரோட்ல என்ன அனில் அம்பானியா நந்து போயின்னு இருப்பாரு, இல்ல முகேஷ் அம்பானி போயின்னு இருப்பாரா? ரோட்ல போறவங்களாம் டெய்லி வேஜஸ், காசு இல்லாதவன், கம்பெனில வேலை செய்யறவங்களாம் வயிற்றுக்கும் வாழ்க்கைக்கும் ஓடி இருக்கிறவன். அதனால நீங்க பாக்குற எல்லாரும் காசு இல்லாதவன். அதனால சொல்றது 190 பேரு உன்னை பார்த்து பயந்து ஓடுவான், நீ பயந்து ஓடிடாத. இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கார்பரேட் ஐடென்டிட்டியோட போகணும். ஏன் கார்பரேட் ஐடென்டிட்டி? அப்பதான் பேச வருவான். ஆமா இல்ல, பென்ஷன் வேணும் இல்ல, ப்ரொடெக்ஷன் வேணும் இல்ல, இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறல்ல அப்படின்னு யோசனை பண்றவன் 100 பேர்ல ஒரு 10 பேர் இருப்பான். ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் 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 எஸ். நாங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி, இப்போ ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்க கொடுக்குறோம். எப்படி? இப்போ குழந்தைங்க எஜுகேஷன் போனா கொடுப்போம். சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு டேக் போட்டு தொப்பி போட்டுக்கின்னு, சார் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? எஸ் நோ கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னா 10 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆமா இல்ல முக்கியம் தான், ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு. சார் அப்போ உங்களோட குழந்தைய எங்க சார் படிக்க வைக்க போறீங்க? டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, சிஓ அப்படின்னு டிக் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல டிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் கேளுங்க, சார் இங்க டிக் பண்ணிக்கிறீங்களே இன்ஜினியர்னு, இன்னைக்கு எவ்வளவு காஸ்ட், ஃபியூச்சர் எவ்வளவு காஸ்ட் தெரியுமான்னு கேளுங்க. அப்பதான் முடிப்பாங்க. ஆமா இல்ல, எவ்வளவுன்னு தெரியல இல்ல, எவ்வளவு ஆகுது அப்படின்னு. அப்ப நீங்க ஒரு பெர்சன்டேஜ் நம்பர் கொடுங்க சார், நேம் கொடுங்க, நான் வந்து பாக்குறோம் அப்படின்னு டைம் வாங்கிட்டு வந்தா 100 பேர்ல 90 பேர் ஓடி போயிருப்பான். 10 பேர் 20 பேர் நம்பர் கொடுத்துருப்பான். அந்த 20 பேர்லயும் மறுநாள் வந்து 10 பேர் காணாம போயிடுவான். ஒரு 2-3 பேர் பார்க்கலான்னுவான், ஒருத்தன் வாங்கன்னுவான், 2-3 பேர், ஒருத்தன் பாலிசி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு நாளைக்கு 100 பேர் 100 நாள்ல 90 நாள்ல ப்ராஸ்பெக்டிங் கரெக்டா பண்ணணும்னா முதல்ல ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும். கரெக்டான கொஸ்டினை கேட்டு கரெக்டான லீடை வாங்கணும். நீங்க அதுதான் சொல்றது. அப்ப ப்ராஸ்பெக்டிங் ஸ்டைல் மாத்தணும், ஒரு விஷயத்தையும் மாத்தணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி குத்த மாதிரி நான் ஒரு இடத்துல காமிப்பேன். 2வது ஸ்டைல் பாருங்க, இதே குழந்தைங்க எஜுகேஷன் தான். எங்க போனாலும் திருப்பி டேக் போட்டுவேன், தொப்பி போட்டுவேன். கடை ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லயோ, ஸ்கூல்ல கிண்டர் கார்டன் ஸ்கூலு, திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள். நான் சொல்றது கரெக்டா? ஹலோ, திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள், கரெக்டா இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 5 நாள் கரெக்ட்னு உனக்கு தெரியுது. ஒரு 5 ஸ்கூலாவது எங்க இருக்குன்னு தெரியுமா? உன் ஊரை சுத்தி, உன் இடத்த சுத்தி ஒரு 5 கிண்டர் கார்டன் எங்க இருக்குதுன்னு என்னைக்குன்னா போய் பார்த்துருக்கிறியா? என்ன வெட்டி வேலை வெட்டி வேற வெட்டி நான் கீழ்ச்சிங்கிற நான் கேட்கிறேன். நான் ஸ்கூல்ல குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல திங்கக்கிழமைனா முகப்பேர்ல கிண்டர் கார்டன் ஸ்கூலு பீமா ஸ்கூல்ல நிப்பேன் அப்படின்னா ஒரு 4 வாரம் உன்னை பார்ப்பான். 5வது வாரம் அடடா இவன் இங்கே தானே நிக்கிறான் உண்மையாவே, சரி என்னதான் கேட்கலான்னு வருவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுப்பா. ஒரே நாள்ல ஓடி வந்து சத்தியமா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ நல்லவன் ப்ரூஃப் பண்ணோம்,
இங்கதான் இருக்கிறேன்னு ப்ரூஃப் பண்ணோம், தொடர்ந்து வந்துங்கிறேன்னு ப்ரூஃப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்லோவா ரிசல்ட்டும் அப்பாயின்மெண்ட்டும் ரிசல்ட்டும் ஸ்டார்ட் ஆகும். 7 ரெயின்போ ப்ராஸ்பெக்ட்னு ஒரு ஒரு சஸ்பெக்ட்ல இருந்து ரிசல்ட் வரதுக்கு 7 மெத்தட் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டா யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால் சொல்லுங்க அதுக்காக தான் உட்கார்ந்து இருக்கோம் எல்லாரும். எப்ப சொல்லுங்கன்னு உட்கார்ந்துருக்கோம்ப்பா. இது கடைசியில கொஸ்டின் ஆன்சர்ல யாரா கேட்டா நான் திருப்பி சொல்றேன். அப்போ திருப்பி ஒரு ஸ்கூல்ல போறோம், ஸ்ட்ராட்டஜி சும்மா சில்ட்ரன்ஸ் பிளான் இருக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்க கூடாது. அப்போ ஒரு கான்செப்டை சொல்லணும், அதுக்கப்புறம் ஒரு டிக் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கணும், எஜுகேட் பண்ணணும், நம்பர் வாங்கணும். சொல்லுங்க யாருன்னா எஜுகேட் பண்ணணும், நம்பர் வாங்கணும். சொல்லுங்க. எஜுகேட் பண்ணணும், நம்பர் வாங்கணும். ஆமா, சும்மா நம்பர் கேட்டா தர மாட்டாங்க. இப்ப நாங்க பாருங்க சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் சார், ஆர்டினரி டிகிரி படிச்சா 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளம் வரும் சார். ப்ரொஃபஷனலா குவாலிஃபிகேஷன் முடிச்சா உங்க பசங்க 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. கரெக்டா சார்? ஓகே. ப்ரொஃபஷனல் டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டி பண்ணா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இப்படி பெரிய லெவல் படிக்க படிக்க பெரிய இன்கம் வரும். கரெக்டா இல்லையா? கொஸ்டின் கேட்டா என்ன சொல்லுவாரு? எஸ் தானே சொல்ல போறாரு. நீங்க உங்க பசங்களை எங்க சார் படிக்க வைக்க போறீங்க? டிக் பண்ணுங்கன்னு நான் கொஸ்டின் கேட்பேன். இது கொஸ்டின் கேட்ட உடனே அவர் எல்லாமே 2 லட்சம் 3 லட்சத்துல டிக் பண்ணுவார். எனக்கு நல்லா தெரியும் அவர் டிக் பண்ணுவார். ஆனா சார் இந்த படிப்புக்கு எவ்வளவு செலவாகும், உங்ககிட்ட காசு இருக்கா சார், பிளான் பண்ணிருக்கிறீங்களா, ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா அப்ப அவர் முழிப்பார். சார் நான் இதை ஈஸியா எப்படி ரீச் ஆகணும்னு நான் சொல்றேன் சார் அப்படின்னு ஒரு ப்ரௌச்சர் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு நம்பர் தருவார். எப்படி? 10 பேரை கேட்டா 8 பேர் நோ சொல்லுவாங்க, 2 பேர் சரி பார்க்கலான்னு ஒருத்தர் நம்பர் கொடுப்பார். அப்ப 10 × 10 ஒரு நாளைக்கு 100 பேரை கேட்டா 10 நம்பர் வரும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? அந்த நம்பர் வர்றதுக்கு நீங்க ப்ரொஃபஷனலா ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும். ரோட்ல இறங்கணும்னா யாரும் நம்மளுக்கு தரமாட்டாங்க. அப்ப ப்ராஸ்பெக்டிங் இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ப்ரௌச்சர் வச்சு நான் எத்தனையோ லட்சம் கணக்கில் நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. நான் சொல்லுவேன் சார், குழந்தைங்க தான் உலகம், குழந்தை தான் லைஃப், குழந்தைக்காக தான் வாழறோம். எஸ் ஆர் நோ? கரெக்டா இல்லையா? ஆனா இந்த குழந்தை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு சார் வச்சிருக்கிறீங்க? குழந்தையோட நேம் சொல்லுங்க சார். 5 ஃபார் எக்ஸாம்பிள். குழந்தையோட ஏஜ் 5. பர்பஸ் நான் டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ? 1 கோடி ரூபாய். இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 12 வருஷம் இருக்குது. இன்ஃபிளேஷன் விட்டுருங்க. இந்த 12 வருஷம் 1 கோடினாலே இன்னைக்கு மாசம் வருஷத்துக்கு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாம 1 கோடி வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ் அன்பு, எல்லாருமே இருக்கும். அப்ப நாங்க சொல்றது என்னன்னா ப்ரொஃபஷனலா ஒரு ப்ராஸ்பெக்டிங் பண்ணுங்க. ஆர் யூ வித் மீ? அப்ப ப்ரொஃபஷனலா பண்ணா வரும், நோ டவுட் அட் ஆல். எனக்கு நல்லா தெரியும். அப்போ ப்ரொஃபஷனலா பண்ணா வரும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அடுத்த மாசம் பாத்துக்கிறேன் சார், அடுத்த வருஷம் பாத்துக்கிறேன், அப்புறம் பாத்துக்கலாம், தள்ளி போடுறாங்களா இல்லையா? டிலே காஸ்ட்னும். அப்ப டிலே காஸ்ட்னு சொல்ல இந்த ப்ரௌச்சர் நான் கண்டிப்பா எடுப்பேன். எப்படி? குழந்தைங்க எஜுகேஷன்ல எடுத்து கண்டிப்பா கேட்க சொல்ல ஒருத்தர் கூட எடுக்கலன்னா கூட வருத்தப்படுவான். அடடா இவன் சொல்றது கரெக்ட் இல்ல, இதை நம்ம கண்டிப்பா எடுத்தாகணும், தள்ளி போடக்கூடாதுன்னு எண்ணத்துக்கு வரும். வாயில சொல்லக்கூடாது, ப்ராஸ்பெக்டிங்கா காமிக்கணும், எதையாவது காமிக்கணும், காமிச்சு பேசணும். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிலே காஸ்ட் சார், குழந்தையோட நேம் எழுதிட்டு சார் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 15 லட்சம் ரூபாய் வேணும்னா இன்ஜினியரிங் சொல்லியிருக்கிறீங்க. இங்க பாருங்க, 3 வயசுல எடுத்தீங்கன்னா 3800 ரூபாய் கட்டினா போதும். டிலே பண்ணி 4 வயசுல எடுக்கிறீங்க எவ்வளோ? 5000 கட்டணும். 1 வருஷம் தள்ளி எடுக்கிறீங்க எவ்வளோ? 6000 கட்டணும். ஏன்? 15 லட்சம் கண்டிப்பா வேணும். எஜுகேஷன் வர சொல்ல டைம் ஃபிக்ஸடு, அமௌண்ட் ஃபிக்ஸடு. சொல்லுங்க. டைம் ஃபிக்ஸட், அமௌண்ட் ஃபிக்ஸட். எஜுகேஷன் வர சொல்ல டைமை மாற்ற முடியாது, +2 மாற்ற முடியாது, அமௌண்ட்டும் மாறாது. ஏன்னா 10% இன்ஃபிளேஷன்ல வளரும். அப்ப டைமையும் மாற்ற முடியாது, அமௌண்ட்டையும் மாற்ற முடியாது. ஆனா டிலே பண்ண இந்த அமௌண்ட் அதிகமாகும், பெரிய பாரமாகும். 90% குழந்தைங்க டார்கெட் ரீச் பண்ணாததுக்கு காரணம் இந்த டிலே ஸ்டார்ட் பண்றது தான் சார். நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க மேடம். இப்பதான் குழந்தை யூகேஜில போயின்னு இருக்கு, இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுத்தா போதும், இல்லைன்னா ஒரு காலத்துல நீங்க 30,000 கொடுத்தா கூட ரீச் பண்ண முடியாது. ஐ லவ் மை சில்ட்ரன் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை சார்.
ஐ லவ் மை சில்ட்ரனுக்கான கரெக்டான எக்ஸிகியூஷன் சேவிங்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து செக் பண்றேன், டைம் கொடுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றேன்னு பல விஷயங்கள் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பல விஷயங்கள் காட்டும். இதெல்லாம் எது காமிக்கிறோம்? ரொம்ப வெரி சிம்பிள். இந்த மாதிரி 1000 ஸ்ட்ராட்டஜி நீங்களும் பண்ணுங்க. பண்ணி வச்சதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணதை புதுசா பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? காப்பி பண்ணதை புதுசா பண்ணணும். ஆல்ரெடி ஒண்ணு இல்லைன்னா காப்பி பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நானே காப்பி, மற்றவங்களோட காப்பி தான். எனக்கு சொந்த அறிவு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு தகுந்த அப்படி மாத்திருக்கிறேன். நீங்க அதை காப்பி பண்ணி உங்களுக்கு தகுந்த அப்படி மாத்துங்க. சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ், சூப்பரா ரிசல்ட் வரும். இங்க பாருங்க, இப்ப சேவிங்ஸ் கான்செப்ட்னு இப்ப கடைக்கு போறேன், மல்லிகை கடைக்கு போறேன், இல்ல சின்ன சின்னதா வேஜஸ் போறேன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவரு, ரிக்ஷா ஓட்டுறவரு, ஏதோ ஒரு வேலை டெய்லி வேஜஸ், மந்த்லி வீக்லி சம்பளம் வாங்குறப்ப எப்படி கேட்கறது? உண்டியல் எடுத்து ஸ்ட்ராட்டஜின்னு இதே SSMGல எத்தனையோ பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. கரெக்டா? கரெக்டா ராஜேந்திரன் சார் நான் சொல்றது? உண்டியல் வச்சிடுங்க, கடையில எடுத்துமே வச்சிடுங்க. ஒரு உண்டியல் வாங்கி எடுத்துமே வச்சுட்டீங்கன்னா போதும். அவங்க டெய்லி போடுவாங்க. மாசம் ஆனா நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு பிரீமியம் கட்டுவேன். அதுலயே நான் MDRT பண்ணேன்னு ஒரு லேடி சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. சின்ன சின்ன ப்ரௌச்சரோட கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? இந்த மாதிரி சார் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சேவ் பண்ணா போதும். என்ன வரும்? 200 ரூபாய் சேவ் பண்ணீங்கன்னா கிராஜுவேஷன் உங்களுக்கு பாருங்க, 10th முடிச்சோன்னா 1.5 லட்சம், +2 1.5 லட்சம், காலேஜ் 1.5 லட்சம், இங்க 1.5. அது இல்லாம போஸ்ட் கிராஜுவேஷன் 8 லட்சம். இது இல்லாம உங்களுக்கு டே 1ல இந்த 20 லட்சம் ரூபாய் கவரேஜோட சேர்த்து தரேன் சார். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதும். எப்படி? ப்ரொஃபஷனலிசமா டாக் போட்டுக்கின்னு, ஐடி கார்டு போட்டுக்கின்னு, கையில ஒரு ப்ரௌச்சர் வச்சுக்கின்னு, சார் அப்படியே ஒரு ப்ரௌச்சரோட கான்செப்ட் ப்ராஸ்பெக்டிங் தேடுங்க. அடுத்த 90 நாள். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? Are you with me, my dear friends? எஸ். அப்போ ஒன்னு ஒரு விஷயத்தையும் புதுசா பண்ணுங்க. ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தடோட பண்ணுங்க. ஒரு கலர் ஜெராக்ஸ் வாங்கின்னு கலர்ல காமிங்க. அட்லீஸ்ட் அவர் கொடுக்கறது ஜெராக்ஸ் கொடுங்க. ஆனா காமிக்கிற ஒரு சில விஷயங்கள் நிறைய பண்ணுங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க, பென்ஷன் கான்செப்ட். இப்ப பென்ஷன் கான்செப்ட்ல என்ன வரும்? ப்ராஸ்பெக்டிங் தேடுறேன், பென்ஷனுக்காக கேட்கணும். என்ன கேட்கணும்? இந்த மாதிரி கேட்போம். என்ன கேட்போம்? சார் உங்களுக்கு பென்ஷன் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன சொன்னேன்? பென்ஷன் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா சார்? கேளுங்கன்ற. பென்ஷன் முக்கியம் நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொல்லுவாரு? எஸ் அப்படின்னு தான் டிக் பண்ண போறாரு. எப்ப சார் ரிட்டையர் ஆக போறீங்க? 10 வருஷமா, 5 வருஷமா, 20 வருஷமா? டிக் பண்ண சொல்லுங்க. அடுத்தது எவ்வளவு பணத்துல ரிட்டையர் ஆக போறீங்க சார்? கேளுங்க. கஸ்டமர் யோசனை பண்ண மாட்டாரா? எவ்வளவு சார் வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சார் பண்ண போறீங்கன்னு நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? ஃப்ரெண்ட்ஸ், ஆர் யூ வித் மீ? அப்ப ப்ராஸ்பெக்டிங் புதுசா ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி கேளுங்கன்னு சொல்ல வரேன். இங்க பாருங்க, LIC எப்பவுமே ரிட்டர்ன் கம்மி, LICல பெருசா ஈல்டு கிடையாது, உலகமே சொல்லுதுன்ற மாதிரி பேசுவாங்க. உலகத்துல எல்லாருமே பேசுறவங்களும் அறிவாளி மாதிரி பேசுவாங்க. நம்மளும் அறிவாளின்னு தான் நினைக்கணும். கஸ்டமரை எப்பவுமே ரீஜெக்ட் பண்ணக்கூடாது. தெரியாம கேட்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. தெரியாம கேட்டார்னா தெரிய வைக்கணும், புரியாம கேட்டார்னா புரிய வைக்கணும். இதுதான் LIC ஏஜென்ட்டோட வேலை. இலக்காரதனமாவோ அவர் கேட்டுட்டாருன்றதுக்காக ஆர்குமெண்ட்டோ பேசினீங்கன்னா அங்க நம்ம சக்சஸ் ஆகும், ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆயிடும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்லா புரியுது, கரெக்டா இருக்கும். இப்போ நான் ஒரு சில இடத்துல நான் கேட்டிருக்கிறேன், நான் சார் LIC ரிட்டர்ன் ரொம்ப கம்மின்றீங்களா அப்படின்னு உடனே இந்த சார்ட் எடுப்பேன். என்ன சார்ட் எடுப்பேன்? சார் LIC ரிட்டர்ன் ஓகே, நீங்க போடுங்க சார். அப்ப எங்கெல்லாம் என்னென்ன ரிட்டர்ன் கிடைக்குது சார் கேட்பேன். இப்ப அவரே எழுத வைக்கலாம், எங்க என்னென்ன ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு. எழுதுனாருன்னா எழுதுவாரா இல்லையா? எழுதுவாரா? ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு அப்படின்னு எதுவும் எழுதுவார். எஸ் ஆர் நோ? எழுதுவாரா, எழுத மாட்டாரா? கட்டாயம் எழுதுவார்ல. நீங்க அப்ப சொல்லுங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசா காமிக்கணும், சின்னதா அவர்கிட்ட குத்துட்டு வரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பெருசா காமிக்கணும், சின்ன சின்ன ப்ரௌச்சர் அவர்கிட்ட குத்துட்டு வரணும். பெருசா காமிக்கணும், சின்ன ப்ரௌச்சர் அவர்கிட்ட கொடுக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? அப்ப நான் என்ன சொல்லுங்க பாருங்க, அவரே எழுத சொல்லுவேன். சார் ரியல் எஸ்டேட் எவ்வளவு வரும்? 20%, எதோ எழுதிட்டோம். நீங்க கஸ்டமர் கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, எதனா எழுதிட்டோம். நான் கஸ்டமருக்கு சொல்லுவேன், சார் நீங்க எழுதுறது எல்லாம் கரெக்ட்,
எல்ஐசியில கம்மியா கூட போட்டோம், இங்க 20%, இங்க 5%, 8%, ஏதோ ஒன்று போடட்டும். நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் சார். பொதுவாகவே சார் உலகத்துல ஒரு அசட் சேர்க்கணும்னா எப்படி அசட் சேர்ப்போம்? பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், பிபிஎஃப், கோல்டு, ஹவுசிங் லோன், ஈக்விட்டி, ஆர்டி, ரியல் எஸ்டேட் எல்லாத்துலயும் நீங்க சேர்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட். ஒண்ணுன்னா உலகத்துல எல்லா சேவிங்ஸும் பிரீமியம் பேஸ் பண்ணி தான் அசட்டை கிரியேட் பண்ணுவோம். சொல்லுங்க, என்ன சொன்னேன்? பிரீமியம் பேஸ் பண்ணிட்டு அசெட்டை கிரியேட் பண்ணும். அப்படின்னா என்ன அக்கா? அப்படின்னா என்ன சொல்லுங்க? பணத்தை சேர்த்த பிறகுதான் நம்ம ஒரு சொத்தை வாங்குவோம். அது இல்ல, வேற. நான் சொன்ன அந்த கான்செப்ட் இன்னும் உங்களுக்கு புரியல. உலகத்துல எல்லா அசட்டும் அதை வச்சுதான் உங்க சொத்து கிரியேட் ஆகும். நீங்க கிரியேட் பண்ண போற சொத்து அளவு உங்க பிரீமியத்துல தான் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. கரெக்ட். இன்னும் கூட நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் பாருங்க. நீங்க எங்க சேவ் பண்ணாலும், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், பிபிஎஃப், கோல்டு, ஹவுசிங் லோன், ரியல் எஸ்டேட், எங்க சேவ் பண்ணாலும் நீங்க என்ன பிரீமியம் பே பண்ணீங்களோ அந்த அளவு தான் அது அசட்டா கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பேங்க்ல 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்ப நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்துக்கிறீங்க? 5000 ரூபாய் சேர்த்திருக்கோம். வெரி குட். போஸ்ட் ஆபீஸ்ல 5000 ரூபாய் கொடுக்கு. கோல்டுல இப்ப 5000 ரூபாய் வாங்குறீங்க. கோல்டு போய் வாங்கி வரீங்க. எவ்வளவு சொத்து சேர்த்துக்கிறீங்க? அதே 5000 தான். 4500 4500 தான். 5000 கிடையாது. ஏன்னா 20% போய் இதுல செய்கூலி சேதாரலாம். ஆமா ஆமா. 5000 ரூபாய் குத்தீங்கன்னா 4500 ரூபாய் சொத்து சேர்க்கறீங்க. நீங்க 5000 ரூபாய் வச்சீங்க, தப்பு குழப்பிக்க வேணாம். இப்ப யூபிடியா இருந்தாலும் சரி, ஆர்டியா இருந்தாலும் சரி, லோனா இருந்தாலும் சரி, எங்கேயுமே நீங்க ஒரு 5000 ரூபாய் குத்தீங்கன்னா 5000 ரூபாய் அளவு சொத்து சேர்க்கறீங்க. ஏன்னா பிரீமியம் பேஸ் பண்ணி சொத்து இருக்கு. கரெக்டா நான் சொல்றது? சரிங்கப்பா. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிரீமியம் பேஸ் பண்ணி சொத்து இருக்கு. ஆனா மை டியர் கஸ்டமர், எல்ஐசியில மட்டும்தான் நீங்க கொடுக்குற பிரீமியம் சொத்து கிடையாது. நாங்க கொடுக்குற சம்மஷூடு தான் டே 1ல சொத்து. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அருமையா புரியுது. சூப்பரான பாயிண்ட் அது. நீங்க எல்ஐசில 5000 ரூபாய் குத்தினா, எல்ஐசில நீ 5000 ரூபாய் குத்தினா 5000 ரூபாய் சொத்து கிடையாது. 5 லட்சம் ரூபாய் சம்மஷூடு சொத்தா கொடுக்குறோம். புரியுதுங்களா? அப்ப உலகத்துல எல்லா அசட்டுமே பிரீமியம் பேஸ் பண்ணி இருக்கும் சார். எல்ஐசில மட்டும்தான் சம்மஷூட் பேஸ் பண்ணி சொத்து சேர்க்கலாம். 10 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் வாங்கணும்னா உலகத்துல ஒரே ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் தான். நான் சொல்றது புரியுதா? அருமையா புரியுது அன்பு. 10 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய் வாங்குற ப்ராடக்ட் தான் மத்ததெல்லாம். ஆனா 10 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் வாங்குற ப்ராடக்டோ, 10 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் வாங்குற ப்ராடக்டோ உலகத்துல ஒரே ப்ராடக்ட் சம்மஷூட் எல்ஐசி தான் சார். அதனாலதான் சார் நீங்க கடன் வாங்க சொல்ல சொத்து வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க. கம்பெனிக்காரன், பேங்க்குக்காரன் சொத்து வாங்கணும்னு சம்மஷூட் வச்சு பாலிசி வாங்கிக்கிறோம். ஹலோ, என்ன சொல்லுங்க? கடன் வாங்குற பேங்க்காரன் பணத்தை வச்சு கம்பெனிக்காரன் சொத்து வாங்கிக்கிறான். சம்மஷூட் வச்சு சொத்து வாங்கிக்கிறான் அவன். நீ கடன் வாங்கின்னு வெளியே வர. Are you with me? Yes, yes. அப்ப இன்சூரன்ஸ் பாலிசி லோ பிரீமியம் அப்படின்னு வர சொல்ல பல வழிகள்ல நாங்க பேசுறோம். இது ஈல்டு லோ கிடையாது சார் அப்படின்னு பல வழிகள்ல சொல்றோம். Are you with me? இங்க பாருங்க, பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்றோம் இன்சூரன்ஸ். ஏன்னா இன்சூரன்ஸ் ஒரு எமோஷனல் டிரான்ஸ்ஃபர். சொல்லுங்க, என்ன சொன்னேன்? எமோஷனல் டிரான்ஸ்ஃபர். இங்க கணக்கு போட்டு பாலிசிலாம் எடுக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும், மற்ற எல்லா ப்ராடக்டோட இன்சூரன்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஆனா அந்த கம்மிக்கு நான் என்ன கொடுக்குறேன்றதை பார்க்கணுமா இல்லைங்களா? இப்போ ஹோட்டலுக்கு கூட்டு போறோம். அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலுக்குள்ளேயும் போகலாம், பக்கத்துல இருக்கிற அம்மாயி ஹோட்டல் சின்ன ஹோட்டலுக்குள்ளேயும் போகலாம். அங்க இட்லி ஒரு இட்லி 10 ரூபா, இங்க ஒரு இட்லி 20 ரூபா. எங்க போறோம்? அடையார் ஆனந்தபவனா இல்ல சாதாரண ஹோட்டலா? ஏன்னா ஏன் சார் 50% லாஸ் ஆகுது? கஸ்டமர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், 50% லாஸ் ஆச்சு சார், இங்க போனா 50% மிச்சம் பண்ணலாமே. கஸ்டமர் காரணம் சொல்லுவார்ல, கரெக்டா இல்லைங்களா? எமோஷனலா மேட்ச் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுங்க. நான் சொல்லுவேன் சார், இங்க திராட்சை கொடி பாத்துக்கிறீங்களா? இந்த திராட்சை கொடி வளர்றதுக்காக ஒரு கயிறு கட்டுவாங்க, பாத்துக்கிறீங்களா? இப்ப கயிறு ஈல்டு கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்காது. ஆனா அதே திராட்சை வளர்றதுக்கு அந்த கயிறு ஒரு பெரிய காரணமா இருக்கும். எஸ் ஆர் நோ? அந்த மாதிரிதான் சார் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஈல்டு கொடுக்காது, அந்த சேஃப்டி இருக்கு தெரியுமா?
அது பல வகைகளில் உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு ஈல்டு கொடுக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி எமோஷனல் கண்டென்ட் நிறைய பேசுங்க. எந்த இடத்துல கஸ்டமர் ஈல்டு கம்மின்னு சொல்றாரோ அங்க எமோஷனலா மேட்ச் பண்ணுங்க. கஸ்டமர் லாஸ்க்கு எதிர்பார்க்கறது சரியான ரீசன்ஸ் தான். சொல்லுங்க, என்ன சொல்றேன், என்ன சொன்னேன்? இன்சூரன்ஸ் லாஸ்க்கு கஸ்டமர் எதிர்பார்க்கறது சரியான ரீசன்ஸ். நீங்க அதை கொடுக்க தவறனா எப்பவுமே சொல்லுவாரு இன்சூரன்ஸ் பாலிசி ரொம்ப கம்மி, ஈல்டு கம்மி. இப்போ ஒரு பாலிசி சொல்றே 22 வருஷம் மெச்சூரிட்டி, 21 வருஷம் மெச்சூரிட்டி. ஜீவன் ஆனந்த் வாங்குறாரு. ஜீவன் ஆனந்த் வாங்க சொல்ல நான் போறேன் மெச்சூரிட்டி வாங்குறேன், 10 லட்சம் பாலிசி, 18 லட்சம் சில்லற கைக்கு போகுது. அவர் சொல்றார், அன்பு நீங்க பாருங்க, நீங்க குத்த பீரியட்ல நான் இதை கோல்டுல போட்டிருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளவு வேல்யூ தெரியுமான்றார். நீங்க என்ன பேசுவீங்க அந்த இடத்துல சொல்லுங்க? ஹலோ, நம்ம எல்ஐசில இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம பேசுவோம். கரெக்ட். அது எப்படி பேசணும்ன்ற அந்த ப்ரொஃபஷனலிசம் தான் கேக்குறேன். அதுதானே உங்கள்கிட்ட கேட்டு உட்கார்ந்துருக்கோம் நாங்க. முடியல அன்பரசன் சார். அன்பரசனே மறக்க முடியும். சரிங்க. அருமையான கஸ்டமர்கிட்ட நான் கேட்டேன், நான் சொன்ன ஒரே விஷயம் சார், இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூரிட்டி வாங்க சொல்ல முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம நிம்மதியா நல்லா ஹெல்த்தியா உயிரோடு இருக்கிறோன்றது தான் சார் அப்படின்னு. சார் நீங்க உயிரோட இருந்து இந்த பாலிசி வாங்கி பல பேரோட வாழ்க்கையில இந்த பாலிசி எடுத்த பீரியட்ல இருந்து இன்னைக்கு இருந்து இறந்தவங்களோட எத்தனையோ வாழ்க்கைக்கு நீங்க கட்டின பிரீமியம் தான் சார் பெரிய விளக்கா ஏத்தி பெருசா நாங்க பார்த்து வச்சிருக்கிறோம்னு சொன்னேன். அப்ப இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூரிட்டியில கணக்கு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறன்றதே மிகப்பெரிய ஈல்டு. ஆர் யூ வித் மீ? எஸ் சார், எஸ். எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். ஆமா, இது பாயிண்ட் வந்து அவரு நீங்க ஏதோ சமாளிக்கிறீங்க அப்படின்னு முடிச்சா கூட அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு செக் போயிட்டு அந்த பணம் கொடுக்க சொல்ல ஒரு 2 வாரம் கழிச்சு அவர் கூப்பிட்டு சொன்னார், அன்பரசன் நீங்க என்ன சொன்னீங்கனாலும் ஏதோ ஒன்று சொல்லி போயிட்டீங்க, ஆனாலும் அதை நினைச்சு பார்க்க சொல்ல சந்தோஷமா தான் இருந்தது. நகை வாங்கியிருந்தா கூட இந்த நகை கொஞ்சம் கொஞ்சமா பசங்களுக்கு எல்லாம் இந்த பணம் தான் மொத்தமா வந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அந்த ஒரு பாயிண்ட் என்னை ரொம்ப ஆசுவாசப்படுத்துச்சுன்னாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப இன்சூரன்ஸ் எமோஷனலா ஈல்டு கம்மின்ற இடங்கள்ல பேசுங்க. இங்க பாருங்க, நான் நிறைய இடத்துல பேசுவேன். பென்ஷனா இருக்கட்டும், சேவிங்ஸா இருக்கட்டும், ஓல்டேஜ், இன்சூரன்ஸ், இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட், எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசல இந்த ட்வின்ஸோட விஷயத்த நிறைய பேசுங்க பாஸ். சார் ஆல்ரெடி 2 பசங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை தான். ஹலோ வருதா? நான் பேசுறது கரெக்டா வந்துட்டு இருக்கு. கரெக்டா வந்துட்டு இருக்கு. இந்த ட்வின்ஸ் விஷயத்த தயவு செய்து பேசுங்க. ஒரு 10 ட்வின்ஸை போட்டோ எடுத்து கஸ்டமர் கொடுங்க. சார் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு ட்வின்ஸா நினைச்சுக்கோங்க. எந்த பசங்க காப்பாத்தினாலும் இருந்தாலும் இல்லைனா இது உங்களை காப்பா அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துட்டு வாங்க. பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு பசங்க வளர்ந்த உடனே பேரண்ட்ஸ் என்னன்றதை மறந்து தான் லைஃப் முக்கியம் போறதுதான் சார் யதார்த்தமான உலகம். ஆனா இந்த குழந்தை உங்களை மறக்காது, சாவர வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொன்ன இந்த ட்வின்ஸ் உதாரணம் பல இடங்கள்ல எனக்கு பெரிய பாலிசி வாங்கி கொடுத்துச்சு. தயவு செய்து பேசுங்கன்றதான் நான் சொல்றேன். Are you with me, my dear friends? Yes, yes. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. பாருங்க, ஒரு இடத்துல கஸ்டமர் சொன்னார், கோல்டு பெஸ்ட்பா, மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்பா, ரியல் எஸ்டேட் பெஸ்ட்பா, ஈக்விட்டி பெஸ்ட்பான்னார். ஏன் எல்ஐசி மட்டும் பெஸ்ட்னு ஏன் சொல்றது இல்லை? நான் கஸ்டமர் கிட்ட சேர்ந்தேன், சார் உலகத்துல எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெஸ்ட் தான், டவுட்டே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா வாழ்க்கையில டாக்டர் கிட்ட போறவே வேணாம் அப்படின்றாங்க. ஆனா 365 நாள் ஆப்பிள் சாப்பிட முடியுமா? அதுக்காக பழம் இருக்கு சார், ஹெல்த்தி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் தப்பே கிடையாது. ஆனா எல்லா ஃப்ரூட்ஸும் ஒரே மாதிரி டேஸ்ட் கொடுக்கறது இல்லையே. ஹலோ, ஆர் யூ வித் மீ? ஈல்டு லோ அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி கான்செப்ட்ல பேசணும்னு உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சு நீ கஸ்டமர் கிட்ட ஈல்டுன்னு வர சொல்ல தயவு செய்து ஒரு டாக்குமெண்டல் எவிடன்ஸோட பேசுங்க. என்ன சொல்லுங்க? டாக்குமெண்ட் எவிடன்ஸோட பேசுங்க. ஜீவன் ஆனந்த் பாருங்க, ஒரு ஜீவன் லக்ஷ்யா ப்ரோச்சர் நீங்க கொடுத்துட்டு வர்றதை காட்டிலும் இந்த பாலிசி நீங்க ஏன் சார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறது 100% கஸ்டமரை இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுது. இப்ப இங்க பாருங்களேன் சார்,
நான் ஈல்டு லோ, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் ஒரு சின்னதா போட்டுற அந்த லாக்கர் தானே மனசுக்கு ஒரு திருப்தியை தருது. ஹலோ, ஆமா ஆமா ஆமா. வீட்டை விட்டு வெளியே வந்து வெளியே பஸ் போயிட்டு நேரத்துல 10 முறை கேட்கிறோமா இல்லையா, லாக் பண்ணிட்டியா, லாக் பண்ணிட்டியா, லாக் பண்ணிட்டியா? கரெக்டா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? 4 தடவை இழுத்து பார்த்துட்டு வேற வரோம். அந்த மாதிரி ஒரு சேஃப்டியா எனக்கு ஒரு லைஃப், ஃபேமிலி, என்னோட செக்யூரிட்டின்னு ஒரு சொல்ல அந்த லாக்கர் மாதிரி தானே சார் இன்சூரன்ஸ். இதுக்கான பிரீமியத்தை நீங்க ஏன் பெருசா கால்குலேட் பண்றீங்கன்னு. ஹலோ, ஆர் யூ வித் மீ? நான் பல இடங்கள்ல சொல்லுவேன், எந்த இடத்துல அபார்ட்மெண்ட்ஸ் போயிட்டு பில்டிங்ல போய் உட்கார்ந்தாலும், எந்த வீட்டுக்குள்ள போனாலும் இந்த எக்ஸாம்பிள் சொல்லாம வர்றதில்லை. என்ன எக்ஸாம்பிள்? சார் நீங்க இப்ப இருக்கிற இந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு தான் கேட்பேன். கண்டிப்பா எஸ் தான் சொல்ல போறாரு கஸ்டமர். அப்ப நான் சொல்ற அடுத்த பாயிண்ட், இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஃபவுண்டேஷன் கரெக்டா இருக்குன்றதுனால தானே சார் நீங்க மென்டலி சேஃபா சந்தோஷமா வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா ஃபவுண்டேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். தெரியாதே சார். ஆனா தெரியாத இதுக்கு தானே நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஈல்டே கொடுக்காத விஷயத்துக்கு தானே சார் இன்வெஸ்ட் பண்றோம் சேஃப்டின்னு. அந்த மாதிரி ஃபேமிலின்ற ஒரு சேஃப்டிக்கு ரிட்டர்னே வராது அப்படின்ற விஷயத்துல ஏன் சார் இதை நினைக்கிறீங்க? இதுவும் ஒரு ஃபவுண்டேஷன் தானேன்னு கேட்பேன். ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். அப்ப சொல்ல வர பாயிண்ட், அடுத்த 90 நாள் திருப்பி திருப்பி சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் எந்த ஆங்கிள் கேட்டாலும் எந்த டவுட் கேட்டாலும் டாக்குமெண்டல் எவிடன்ஸா பேசுங்க. இதுதான் 90 நாள்ல ரிசல்ட் அதிகமா வாங்கிறதுக்கான ஒரு பெரிய ஆயுதம். ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். வாயிலே பேசாதீங்க, வாயில மட்டுமே பேசாதீங்க, உள்ளத்துல இருந்து சார். முச்சலமா உள்ளத்துல இருந்து வரணும். ஆமா. இப்போ ஒரு பாயிண்ட் கஸ்டமர் கிட்ட கேட்டாரு, இங்க பாருங்க இது சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஏன்னா டைம் ரொம்ப அதிகமா ஏற்கனவே டிலே. நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்களா? கொஞ்சம் டைம் ப்ளீஸ். கரெக்டா 1.5 மணி நேரம் ஆச்சு அன்பு. 1.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் நிறைய ஸ்லைடு இருந்துச்சுன்னா இன்னொரு கிளாஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்க கிளாஸை நாங்க மிஸ் பண்ண கூடாது. வேகமா ஓட்டி விட்டு பாக்குற படம் இல்ல இது. சின்சியரா நாங்க எல்லாத்தையும் கேட்ச் பண்ண வேண்டிய படம். சரி, ஓகே, நம்ம இன்னொரு கிளாஸ் கூட வச்சுக்கலாம். இது இந்த டாபிக்கோட நான் முடிச்சிடுறேன். முடியாது, இந்த டாபிக்கோட முடிச்சு. இங்க பாருங்க, இந்த ஃபிளைட் எக்ஸாம்பிள்ஸ் நான் பல மிடில் கிளாஸ்ல ரிச் கிளாஸஸ்ல பேசுவேன். ரிச் கிளாஸ் கஸ்டமர் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிற இடத்துல, பெரிய இடத்துல, பெரிய பிசினஸ் பீப்புள் எல்லா இடத்துலயும் பேசுவேன். இந்த ஃபிளைட் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி பேசுவேன்? சார் ஒரு விஷயம் சார், நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு ஃபிளைட்ல போறோம் வரோம். இங்க பாருங்க, ஃபிளைட்ல போக சொல்ல ஒரு கஸ்டமர், நீங்க ஃபிளைட்ல ஏற சொல்ல ஒரு ஃபிளைட்டு கூடிய ஆள் சொல்றார், பைலட் சொல்றார், அப்பா ஃபிளைட்ல சின்ன சின்னதா ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், எனக்கு தெரியல, அதனால கரெக்டா பத்திரமா போய் இறங்கிடுவேன். மேல ஏதாவது பிரச்சனைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100 பேர் இருக்கிறீங்க, 100 பேருக்குமே பேராஷூட் இருக்குது, ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு தான் இல்லை, 99 இருக்குது, 199 பேராஷூட் இருக்குது, பிரச்சனை வந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஃபிளைட்ல ஏற்றி மேல டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா நீங்க பயம் இல்லாம முதல்ல ஏறுவீங்களா சார் நான் கேட்பேன். ஃபிளைட்ல பிரச்சனை இருக்குன்னு பைலட் சொல்றாரு, 100 பேர் இருக்கிறோம், கவலை இல்லை, 99 பேராஷூட் இருக்குன்னு சொல்றாரு, ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாரு, நீங்க தைரியமா ஃபிளைட்ல ஏறி கீழே இறங்குவீங்களான்னு நான் கேட்டேன். ஏறாமலே இறங்கிடுவோம், ஒரு ஆள் மட்டும் இறங்கிறப்பா போங்க. ஏன் பயம்? ஏன்பா ஒரு டவுட்டா தானே சொல்றாரு கஸ்டமரு. பைலட் வந்து ஒன்னும் 100% ஒரு டவுட் சொல்றாரு, ஏதோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ஏதோ ஃபீல் பண்றேன், ஆனாலும் பிரச்சனை இல்லை, பேராஷூட் இருக்குன்னா நீங்க ஏறுவீங்களா சார்? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்ல ரிச் கிளைண்ட், நல்ல பாஷான கிளைண்ட், பெரிய கம்பெனி ஓனரு, ஆல்ரெடி 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, சேஃப்டியா இருக்காரு, இவர்கிட்ட நான் இதை பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. கஸ்டமர் என்ன சொல்லுவார்? ஏறுவாரா ஏற மாட்டேன்னு சொல்லுவாரா? ஏற மாட்டேன்னு சொல்லுவார். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதான் சொல்லிக்கிறாங்க என்கிட்ட. அப்ப நான் சொல்லுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லுவேன் அந்த கஸ்டமருக்கு. மை டியர் கஸ்டமர், லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா 1% கூட ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் நம்மளை சுத்தி 1008 கமிட்மெண்ட்ஸும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம இருந்தாதான் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான்
1% கூட ரிஸ்க் எடுக்க நீங்க ரெடியா இல்ல, அதனால தான் ஃபிளைட் ஏறல. கரெக்டா மை டியர் கஸ்டமர்? நிச்சயம். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அப்ப மை டியர் கஸ்டமர், நான் உங்களுக்கு சொல்றது, ஒரு 100 பேர் இருக்கிற ஃபிளைட்ல ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு, ஏற மாட்டேன்னு நினைக்கிற நீங்க, லைஃபே ஃபுல் ஆஃப் ரிஸ்க் தான். எங்க ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எங்க ரிஸ்க் இல்ல மை டியர் கஸ்டமர்? நீங்க 100 கோடி வச்சுட்டு இருக்கலாம், எங்க ரிஸ்க் இல்ல? டெய்லி கார்ல போறீங்க, டெய்லி வீட்டை விட்டு வெளியே வரீங்க, கம்பெனிக்கு வரீங்க, ஃபிளைட்ல போறீங்க, ஊரா சுத்துறீங்க, எந்த இடத்துல சார் ரிஸ்க் இல்ல? நாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ரன் பண்றது ஃபெய்த்தை வச்சு கிடையாது. எனக்கு எதுவும் ஆகாதுன்றது ஃபெய்த். சொல்லுங்க, எனக்கு எதுவும் ஆகாதுன்றது ஃபெய்த். இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபெய்த்தை வச்சு நடத்துறது இல்ல. இன்சூரன்ஸ் கம்பெனி ரன் பண்றது பேஸ்ட் ஆன் சயின்ஸ். சொல்லுங்க, பேஸ்ட் ஆன் சயின்ஸ். ஃபெய்த்தை வச்சு நடத்துறதல்ல, பேஸ்ட் ஆன் சயின்ஸ். பேஸ்ட் ஆன் சயின்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நாட் ரன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நல்லா தெரியும் சார், 10,000 பேர் பாலிசி எடுத்தான்னா, 10,000 பேர் வீட்டுல இருந்து வெளியே வந்தான்னா 999 பேர் தான் போறோம். ஒரு நாள் வீட்டுக்கு வர்றதில்லை. எங்க போறான்னு உங்களுக்கு தெரியும். மேபி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், இல்ல வராமலே போலாம். 10,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு நடக்கும். இது இன்சூரன்ஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். மை டியர் கஸ்டமர், அந்த 1% ரிஸ்க வச்சுன்னு ஃபிளைட்ல ஏற மாட்டேன்றீங்களே, லைஃபே ஃபுல்லா ரிஸ்க். உங்களை சுத்தி எல்லாமே ரிஸ்க். நீங்க ஏன் ஒரு ஃபுல் இன்சூரன்ஸ் கவர் இல்லாம ரிஸ்க் எடுத்துன்னு வாழ்க்கையை நடத்துறீங்கன்னு நான் கேட்பேன். ஹலோ, ஆர் யூ வித் மீ? நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுடைய ஓவரால் பட்ஜெட், உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 60 கோடி சார். இந்த 60 கோடி எதுக்கு சார் ரிஸ்க்ல வச்சுன்னு இருக்கிறீங்க? இந்த 60 கோடிய என்கிட்ட 2% குத்துருங்க. சொல்லுங்க, 2% கொடுங்க. 100% நான் இன்னைக்கு 200% இன்னைக்கு செக்யூர் பண்ணிடுறேன். ஹலோ, ஆர் யூ வித் மீ? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அருமையா புரியுது. அப்ப நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசுறேன். இன்சூரன்ஸ் எப்படி பேசணும், ஈல்டு கம்மினா எப்படி பேசணும், சின்ன ஆளுகிட்ட எப்படி பேசணும், பெரிய ஆளுகிட்ட எப்படி பேசணும். அப்ப மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்க நிறைய சொல்லி தரோம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. அதனால இது நான் பேசுறது இது வரைக்கும் 5 கான்செப்ட் பேசிக்கிறேன். சொல்லுங்க, 5 கான்செப்ட் பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு MTRT செஷன்ல 100 கான்செப்ட் பேசுறோம். 100 கான்செப்ட் பேசுறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால முடிஞ்ச அளவு இதெல்லாம் இதே SSMGல 12 கிளாஸ் எனக்கு தான் நான் பேசுறதுக்கு ரெடி. கொடுப்பாங்களா? முடியாதே. கொடுப்போமே, ஏன் கொடுக்க மாட்டோம்? கிடையாது, நத்திங் ஃப்ரீ. இல்ல, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அன்பு. இரு கண்ணகி போதும் கண்ணகி, இரு கண்ணகி, ஒரே ஒரு நிமிஷம் அன்பு. நாங்க ஒரு ஆளுக்காக நடத்தல இது. எல்லா பேரும் 500 பேரு அன்பரசனை நம்பி இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். பக்காவா நடத்துங்க. ஹலோ அன்பரசன், நானே எத்தனையோ பேரை நம்பிதான் இந்த SSMGல 1000 கிளாஸ் நானும் அட்டெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு ஐடியா வேணும் இல்ல? ஒருத்தரோட ஐடியா அவங்க வந்து நடத்தின எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான ஐடியாஸ், அவங்க எல்லாம் ஒரு முறை பெருசா கை தட்டிடலாம். அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. உங்ககிட்ட மீட்டிங் எடுத்து மீட்டிங் சொல்ற ஒவ்வொருத்தரும் எத்தனையோ வித ப்ரிப்பரேஷன் தான் வந்து சொல்றாங்க. நான் உங்களுக்கு சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருன்னா கண்டிப்பா டெஃபினட்டா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம் லிங்க் நான் இப்ப பேசுறேன் தெரியுங்களா? 1.5 மணி நேரம் பேசிக்கிறேன். 2 hours லிங்க். இதை எப்படி பேசணும், அடுத்த 90 days ரெக்கார்டோட 3.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நேம் வாட்ஸ்அப் பண்ணி பிரான்ச் கோட்ல அனுப்புறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? அதனால இந்த 3-way கான்செப்ட் இதெல்லாம் அடுத்து எடுத்துன்னு போயினே இருக்கலாம். இப்ப கண்டிப்பா டைம் இருக்காது. கரெக்டா? ஹலோ, கரெக்டா? அதனால எனக்கு இன்சூரன்ஸ் வேணாம்னா என்ன பேசணும், எனக்கு வந்து நிறைய பாலிசி இருக்கு, நிறைய ஈல்டு இருக்கு, எக்கச்சக்கமா சொத்து இருக்கு, என்கிட்ட பணமே இல்லை, 1008 விஷயங்கள் பேசலாம். ஏன்னா ஒண்ணு ஒரு கான்செப்ட் பேஸ்ட் பேசணும், டாக்குமெண்டல் எவிடன்ஸோட பேசணும். சொல்லுங்க, டாக்குமெண்டல் எவிடன்ஸோட பேசணும், பெருசா ஜெயிக்கணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால கடைசியா இப்போ நான் இந்த செஷன் முடிச்சுட்டு அடுத்தது நான் எடுத்து வந்துருங்க பாருங்க. ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சோம், கொடுத்துருக்கிற டாபிக் ரீஸ்டார்ட் பண்ணணும், ரீகனெக்ட் பண்ணணும், உங்களை ரிவ்யூ பண்ணணும். இதுதான் டாபிக்கோட முதல் விஷயமா இருந்துச்சு. ஏன் ரீஸ்டார்ட் பண்ணணும், ஏன் பண்ணணும்ன்றத முதல்ல ஆணித்தரமா பேசணும். ஏன்னா உலகம் ஓடின்னு இருக்கு, வேகமா ஓடுது. ரீஸ்டார்ட் பண்ணல, பழைச கனெக்ட் பண்ணல, உருப்படவே முடியாது. ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரீகனெக்ட், ஏன் LIC உள்ள வரணும்,
அதையும் பல முறை சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஹியூஜ் பொட்டன்ஷியல் ரெனியூவல் கமிஷன் உலகத்துல எங்கேயும் கிடையாது. ரெஸ்யூம் எதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத நிறைய பேசணும். ஸ்ட்ராட்டஜியை மாத்தி பண்ணணும்ன்றத தெளிவா சொன்னோம். ஒன்று அப்பாயின்மெண்ட்ல இருக்கணும், ஆன் ரோட்ல இருக்கணும், அதையே புதுசா பேசணும். அப்புறம் ட்ரிபிள் பி மெத்தட்லாம் என்ன, அடுத்த 90 டேஸ் எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், ப்ரொஃபஷனலிசம் கண்டிப்பா இருக்கணும். ஒரு விஷயத்தையும் ஆன் பேப்பர்ல டாக்குமெண்ட் எவிடன்ஸோட ப்ராஸ்பெக்ட் வாங்கணும். ப்ரெசன்டேஷன் பெருசா இருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்ட்ராட்டஜி சொன்னோம். முக்கியமா எல்ஐசி ஈல்டோட விஷயத்த பேசணும். நான் உங்களுக்கு சொல்றது இந்த மாதிரி 7 கான்செப்ட்ல 70 கான்செப்ட்ல 100-150 கான்செப்ட் கூட பேசலாம். அதுக்கான பிளேசஸ் இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்னு இந்த ஸ்ட்ராட்டஜி முடிக்கிற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா எனக்கு எஸ்எஸ்எம்ஜி வாய்ப்புகள் கொடுக்க சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு செக்மெண்ட் வைஸ் எப்படி பேசணும், பென்ஷன் வைஸ் எப்படி பேசணும், இப்போ ஈல்டு வைஸ் எப்படி பேசணும், இன்னும் டெப்தா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி செக்மெண்ட் வைஸ்ன்றத வரும் காலகட்டத்தில் பேசலாம். அடுத்த 90 நாள்ல எம்டிஆர்டி பண்றதுக்கான விஷயங்கள் ஒரு அடிப்படையில் கொடுத்துருக்கிறேன், பயன்படுத்துங்க, பெருசா சம்பாதிங்க, சேர்ந்து ஜெயிப்போம். நான் எப்பவுமே சொல்றதுதான், ஜெயிக்காம சாகக்கூடாது, வளராம வாழவே கூடாது. இது எவ்ரிடே பேசிஸ்ல இருக்கணும். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான டைம், நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கறது கேட்கலாம், கண்டிப்பா நான் பேசுறேன். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் கேளுங்க. கடன் இறங்கிட்டு இருக்கீங்க. 450க்கு கீழே போகக்கூடாது. பாலா இருந்தா சூப்பரா கண்ட்ரோல் பண்ணுவாரு. நான் இப்ப உங்களுக்கு அதை சொல்றேன். தயவு செஞ்சு யாரும் கீழே போயிடாதீங்க. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிடைக்குதுன்றதுக்காக தான் நம்ம 500 பேர் அட்டன் பண்றோம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தயவு செஞ்சு யாருமே வெளியே போகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ராஜேந்திரன், கொஸ்டின் வந்து குறைஞ்சது 3 அல்லது 4 பேருக்கு மட்டும் அளவா கொடுத்து நிறுத்திக்கங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்சர்ல நிறைய கொடுப்போம். நிறைய வகுப்பு இவரவே கூப்பிட்டு எடுக்க வைப்போம். இன்னும் நிறைய கான்செப்ட் வச்சிருக்காரு. அவரே இன்னும் 95 கான்செப்ட் கையில இருக்கின்றாரு. நம்ம வெறும் 5 தான் வாங்கியிருக்கோம். தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. எல்லாருடைய கருத்தும் தேவைப்படுது. இப்ப யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. நண்பர்களே, கேள்வியும் ஒரு கேள்விதான் கேட்கணும். ஒரு கேள்வி கேட்கணும். ஆன்சர் வந்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ல கேட்டுக்கலாம். இப்ப 1.25 மணி நேரம் ஆச்சு. அவர்கிட்ட நான் 3 மணிக்கு பேசும்போதே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. நமக்காக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காரு. தயவு செஞ்சு யாரும் வெளியே போகாதீங்க. நீங்க ஆரம்பிங்க ராஜேந்திரன். ஓகே. நண்பர்களே, 4 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டைம் 9:45 ஆயிடுச்சு. அண்ணனுக்கும் டைம் இல்லை, அதனால 4 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தங்களுடைய கிளை பெயரை சொல்லுங்க. தேவராஜன் சார் பேரை சொல்லிட்டு கிளையை சொல்லுங்க. போது, இனி யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். இந்த 5 பேரோட அப்படியே நின்னுக்கங்க. பேசுங்க தேவராஜன். தம்பி, இதை எடுத்துருங்கப்பா, ஷேரிங் சார். தேவராஜன் சார் பேசலாம். ஷேரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவர் அன்பு சார் டைமே இல்லாம வந்துட்டாங்க. தேவராஜன் சார், தேவராஜன் பேசுங்க, உங்களுக்கு தான் டைம் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க தேவராஜன் சார். விட்டுருங்க, அடுத்தவங்க கூப்பிட்டுருங்க. அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. தியாகராஜன் சார். அடுத்தது தஞ்சாவூர் ராஜசேகரன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஹாய் ராஜசேகர், நல்லா இருக்கிறியா? வணக்கம் சார். இந்த ரெயின்போ கான்செப்ட் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க சார். கண்டிப்பா கொஸ்டின் கேட்கும்போது சொல்றேன். கண்டிப்பா நீங்க கான்செப்ட் சொல்ற ராஜேந்திரன். அது கொஞ்சம் டெப்தா போவோம். ப்ராஸ்பெக்ட் சஸ்பெக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு போ ராஜேந்திரன். கண்டிப்பா நீ எனக்கு தனியா கால் பண்ணு. 10 நிமிஷம் உனக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? ஏன்னா மத்தவங்க வாய்ப்பு டைம் இல்லாதனால டெஃபினட்டா நான் உனக்கு சொல்றேன் ஸ்பெசிபிக்கா. உனக்கு சொல்லாம யாரும் சொல்ல பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தது நம்மளது மூர்த்தி அண்ணா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, வேலூர்ல இருந்து. ஹாய் கிருஷ்ணமூர்த்தி, நல்லா இருக்கிறியா தம்பி? வணக்கம். நல்லா இருக்கிறேண்ணா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எவ்வளவு முயற்சிகள் போட்டு எத்தனையோ போட்டுக்கிற, எத்தனையோ ஸ்லைட்ஸ் டெய்லி, ரொம்ப சந்தோஷம். அதுல இருந்து நான் கூட நிறைய கத்துக்கிறேன். ஒரு ஈல்டு பத்தி ஃபைனான்ஸ் கஸ்டமர் பேசுறேன். 2005ல ஒரு 10 லட்சம் போட்டா 20 லட்சம் போறேன்னு சொன்னேன். அவர் ஃபைனான்ஸ் இல்லையா கிருஷ்ணமூர்த்தி, நான் வந்து அந்த 10 லட்சமா நான் 5 வருஷம் சம்பாதிச்சிருவோம் அப்படின்னாரு. கையெழுத்தெல்லாம் போட்ட பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு 6 மாசம் போட்டு கட்டவே இல்லை. 6 மாசம் போட்டு டூர் போயிட்டு வரும்போது ஸ்பாட்லயே காலி ஆயிட்டாரு அவரு. அந்த ஈல்டு பத்தி பேசும்போது அவங்க வீட்டுல இன்னைக்கு சொல்லி காமிக்கிறாங்க. கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி நிறைய ஈல்டு பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா
கண்டிப்பா நம்ம நிறைய பண்ணலாம். அரிமாடிக்கு நல்லா இருந்துச்சு கிளாஸ் ரொம்ப நம்ம கண்டிப்பா பேசலாம் அதை பத்தி. சரியா? சொல்லுங்க சுதாமதி அக்கா, சொல்லுக்கா, நீங்க ஏதாவது கேளுங்க. அதாவது எங்களுக்கு நாங்க 5 ட்ரஸ்டிஸையும் கலந்துட்டு 6 ட்ரஸ்டியும் கலந்துக்கிட்டு ஒரு எம்டிஆர்டி கிளாஸ் ஆஃப்லைன்ல ஐடியா பண்ணலாம்னு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் சுதாமதி. கண்டிப்பா டெஃபினட்டா பெருசா அடுத்த வருஷம் முடிக்கிறோம்ப்பா, 26ல முடிக்கிறோம். கண்ணைக்கு இந்த முறை எம்டிஆர்டி ஆவெல்லாம் வந்து கால பண்ணிடலாம்ங்கிறேன் நான். கத்தியத்தில் பாவம்ப்பா. நான் வரேன், அங்க வரேன், இங்க சென்னையில கூப்பிட்டு பேசுறேன் நான். பெருசா பண்ணுவாங்க. அவங்க பொட்டன்ஷியல்லாம் உங்களுக்கு தெரியாது சுதாமதி மேடம். சூப்பரான ஆளு. மென்டலி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இங்க இந்த குரூப்ல இருக்கிற SSMG மத்தம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரிய மார்க் பண்ணணும். நம்ம ஒரு பெரிய பெரிய லெவல்ல கண்டிப்பா பண்ணலாம். அந்த பொட்டன்ஷியல் ராஜேந்திரன் எல்லாம் என்ன மாதிரி கலகுறாரு நெக்ஸ்ட் லெவல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருமே சாதிச்சுட்டு தான் இங்க இருக்கிறோம். அதுல டவுட் கிடையாது. நான் கூட பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு அட பூப்பா உக்காரலாமா, 4 பேருக்கு பேசலாமா, அந்த லெவல்ல இருக்கும். பெரிய ஆளுகளே பாக்குறது இல்லையா, அதுதான் என்னோட மிஸ்டேக். கண்டிப்பா அந்த HNI அந்த பீப்புள்ஸ் அந்த ரிச் கிளையண்ட் எப்படி ரீச் ஆகணும் சொல்லுங்க. ரிச் கிளையண்ட் எப்படி ரீச் ஆகணும், ஒரு ஆமா ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜி இருக்குது. சரிமா, ஒரு சிம்பிளா ஒன்னு சொல்றேன். சரி ஓகே. ஒரே ஒரு விஷயம், பாலாஜி வந்திருக்காரு. பாலா அண்ணனுக்கு தான் கொடுக்குறேன். பாலா கொடுங்க. சென்னையில இருந்து பாலா அண்ணா கேள்வி கேட்டுக்கலாம். நண்பர்களே யாரும் கோச்சுக்காதீங்க. வணக்கம். கிடைக்கல. குட் ஈவினிங் பாலா. என்னன்னா தேடணும் பாலா, கிடைக்கல. சரி, நல்லா இருக்கிறியா? இல்ல, நான் வந்துட்டு நான் ஆரம்பத்திலே இருந்தேன். நான் வந்து மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா வாய்ப்பு கொடுக்கல. மிக ஒரு அருமையான ரீகேப் செஷன், ரொம்ப அருமையா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், யாரும் செஷனை விட்டு குவிட் பண்ணி வெளியில போவாதீங்க தயவு செஞ்சு. கடைசியா ஆர்கனைசர் க்ளோஸ் பண்ணி போங்கன்னு சொல்றப்ப போங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த 430 பேர்ல எவ்வளவு பேர் முடியுமோ அண்ணனோட 2026 செஷன் எம்டிஆர்டி செஷன் ஜாயின் பண்ணுங்க. உங்க லெவல் கண்டிப்பா மாறும், ஃபார்ம் செக்ஷன் உயரும். அப்படி மாறலன்னா சொல்லுங்க, நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். அந்த காசை எவ்வளவு கட்டுறீங்க நான் ரீஃபண்ட் பண்றேன் உங்களுக்கு. ஏன்னா அதுல முதல்ல சேர்ற ஆள் நான் தான். ஓகேவா? ஏன்னா நான் இந்த 17 வருஷமா அனுபவிச்சு ஜாலியா ஜெயிக்கிறோம். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறீங்க, நான் தான் ஜாலியா ஜெயிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு செஷன் சேருங்க. அவர் வந்து அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல எடுக்கக்கூடிய ஆள் எனக்கு தெரிஞ்சு சவுத் ஜோன்ல யாரும் கிடையாது. நான் இதை அனுபவிச்சு சொல்றேன். அவரை ப்ரொமோட் பண்ணல. ஓகேவா? தயவு செஞ்சு சேருங்க. உங்களுடைய லெவல் மாறலன்னா அந்த காசு சொல்லுங்க. டிசம்பர் மாசம் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். எல்லாருக்கும் நான் எத்தனை பேர் கட்டுறீங்க அத்தனை பேர் நான் ஜிபே பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி பாலா அண்ணா. நண்பர்களே, ராஜேந்திரன் ஒரே ஒரு அறிவிப்பு. பாலா சொன்னது மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் அவர் SSMGக்கே வரணும்னு சுதாமதி கேட்டாங்க. சுதாமதி கேட்ட மாதிரி நாங்க கலந்து பேசி அவரை SSMG கொண்டு வர்றோம். எல்லாரும் MDRT பண்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓடிடாதீங்க. 30ல இருந்து 28க்கு வந்துட்டீங்க. டைமும் அதுக்கு மேல உட்கார வைக்க முடியாது. அடுத்தது பண்ணுங்க. அடுத்தது ஜீவானந்தம் சார் கூப்பிடுங்க. ஜீவரத்னம் சார் அன்மியூட் பண்ணி விரைவா கேளுங்க. பெருந்துரை ஜீவரத்னம் சார். வணக்கம். ஜீவானந்தம் பெருந்துரை பேசுங்க. வணக்கம். சந்தோஷம். நான் எங்க சென்னை வந்து நிலைமை ரொம்ப சந்தோஷம். சென்னை வந்து உங்களை பார்க்கலாம் வந்து பார்க்க முடியல. இப்பதான் சொன்னாங்க அடுத்த ட்ரைனிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் தான் பணம் கட்டுவேன். கண்டிப்பா ஜீவனந்தம் சார். பெருசா ஜெயிக்கலாம், சேர்ந்து ஜெயிக்கலாம், பெருசா ஜெயிக்கலாம். சரிங்களா? நன்றி. அடுத்து மதுரையில இருந்து முத்துப்பாண்டி அண்ணா. சீக்கிரம் விரைவா கேளுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. முத்துப்பாண்டி, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம மீட்டிங்ல ஒரு போட்டோ எடுத்தது இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. சூப்பரா, சந்தோஷம். சொல்லி ஸ்பெசிபிக்கா எதனா டவுட் இருக்கா? ஆமா, நீங்க சொல்லிட்டீங்க, இருந்தாலும் வைவீங்க. நான் கேட்டுறேன் அத கேள்விய. இப்ப SNI கஸ்டமரை வந்து நீங்க இப்ப நிறைய சொன்னது வந்து SNI கஸ்டமர் பத்தி எப்படி பார்க்கலான்ற பத்தி நிறைய பேசுனீங்க. அதை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் அவங்களை எப்படி மூவ் பண்றது, அவங்க எப்படி போய் நான் சந்திச்சு வாங்குறதுன்றது தானே பெரிய ஒரு சிக்கல். இங்க பாருங்க முத்துப்பாண்டி, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 HNI கிளைண்ட் அப்படின்னாலே
எல்லாருமே ஒரு லைக் மைண்டடு வந்து வேவ் மென்டாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணோம். நான் முதல்ல இங்கே பாருங்க, HNI ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 கோடி ரூபாய் பாலிசி வாங்கணும், 10 லட்சம் ரூபாய் ப்ரீமியம் கட்டுறவர் தானே 2 கோடி பாலிசி எடுப்பாரு. எஸ் சார் நோ? இப்போ 10 லட்சம் வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணணும்னா ஒரு 2-3 கோடி ரூபாய் இன்கம் இல்லாம 10 லட்சம் சேர்க்க முடியாது. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் முத்துப்பாண்டி, நீ உங்களுடைய சரௌண்டிங்ல வருஷத்துக்கு 5 கோடி சம்பாதிக்க யாருன்னு 50 பேர் எழுதுங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அக்கறை கிடையாது. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நீங்க வந்து சரவண பவன் இப்போ இருக்கிற இதுல வந்து அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எழுதுறேன்னு வச்சுக்க, அந்த ஓனருக்கு முத்துப்பாண்டி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா முதல்ல 5 கோடி சம்பாதிக்கிறவங்க 50 பேர் எழுதணும். நான் என்ன சொல்லு 50 பேரை முதல் எழுதணும். 5 கோடி சம்பாதிக்கிறவங்க இந்த எழுதினவ 50 பேரும் அந்த பசங்க எந்த ஸ்கூலுக்கு போறாங்க, அவன் அந்த காலேஜுக்கு பசங்க படிக்கிறாங்க, அவன் எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கிறான், அவன் எங்கெங்கெல்லாம் கம்பெனி இருக்கு, எங்கெல்லாம் ஊர் சுத்துறான், எந்த கிளப்ல, இதை முதல்ல இதுக்காக டைம் போட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணும். 50 பேர் டீட்டெயில் எடுத்து அவன் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வெப்சைட்ஸு இதெல்லாம் எதில் அப்ரோச் பண்ண முடியும்னு பார்க்கணும். டைம் நிறைய செலவாகும். சொல்லுங்க. டைம் நிறைய செலவாகும். ஆனா ஒரு பாலிசி 2 பாலிசி வந்தா கூட 365 நாள் டைம் சூப்பரா வந்துடும். இதுக்கு தான் நான் 10 மெத்தட் வச்சிருக்கிறேன். 10 ஸ்டெப்ஸ் ஹவு டு ரீச் HNI, ஹவு டு ரீச் பாஸ்ட் கிளைண்ட். 10 ஸ்டெப். இந்த 10 ஸ்டெப்கான டாக்குமெண்டல் எவிடன்ஸ் ரெடி பண்ணிக்கணும், ஊரா செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணணும். இதுக்கு இட் வில் டேக் டைம். HNI SSMGல ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பேசலாம். இந்த 10 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். 10 ஸ்டேஜஸ் ஹவு டு ரீச். இங்க பாருங்களேன், ஒரு மலை ஏறணும்னு வச்சுக்க முத்துப்பாண்டி, குடுகுடுன்னு மலை ஏறிட முடியாது. முதல்ல ஒரு 100 அடி ஏறுவோம், அப்புறம் ஒரு டென்ட் போடுவோம், 2 நாள் கழிச்சு ஒரு 200 அடி ஏறுவோம், ஒரு டென்ட் போடுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு டென்ட் போடுவோம், அதுக்கப்புறம் தான் மலை உச்சி. எஸ் ஆர் நோ? இந்த மாதிரி ஒரு 10 டென்ட் இருக்கு. சொல்லலாம், பேசலாம், கண்டிப்பா பேசலாம். சரியா ராஜேந்திரன்? கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா நம்மளால ரீச் பண்ண முடியும். முத்துப்பாண்டி இருக்கிற அழகுக்கு பெருசா ரீச் பண்ணலாம், கவலைப்படாத. நன்றி. நம்ம ஜெயிக்காம சாக முடியாது, கண்டிப்பா ஜெயிப்போம். நன்றி. இதனுடைய பாட்டு நண்பர்களே, நேரமின்மை காரணமாக ஸ்டூடெண்ட் பயிற்சியை வந்து நிறைவு செய்வோம். மீண்டும் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. அண்ணன் எல்லா குரூப்லயும் இருக்காங்க, பதில் சொல்லுவாங்க. மணி 9:50 ஆயிடுச்சு, 9:55 ஆயிடுச்சு. நண்பர்களே, இதுடன் பயிற்சியை முடிச்சுக்குவோம். நன்றியுரை கூறும் நேரம் என்று இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 650 பேர் பயிற்சி பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மட்டும் இல்லை, துபாய், அந்தமான் இங்கிருந்து கூட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி கூற, இன்றைய விருந்தினருக்கும் நன்றி கூற திருமதி கண்ணகி மேடம் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு சார்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அடி விழுக்கும் சார். எனக்கு வந்து SSMG தான் கத்து கொடுத்தது சார். அன்பு சார் தான் சொன்னோம் அப்படின்னு. நமது தலைவர் தரசுந்தரம் ஐயாவை வணங்கி எங்களோட அரங்காவலர்கள் சார்பாக மிக மிக நன்றி. நீங்க வந்து சொன்னீங்க 12 கிளாஸ் SSMG கொடுத்தா இல்ல, அன்பு சார் எங்களுக்கு டைம் கொடுத்தா நாங்க வாரம் உங்களுக்கு கூட வச்சுக்கோம். சந்தோஷம் தான். 500 பேர் சர்வசாதாரணமா வந்து அட்டன் பண்றாங்கன்னும் போது எங்களுக்கு அது சந்தோஷம் தானே. நீங்க ஒரு எம்ஜிஆர், எங்களுக்கு LICயோட எம்ஜிஆர் நீங்க. அதனால அம்மா வருது பாருங்க. அதனால இந்த HNIக்காக கண்டிப்பா 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் கொடுக்கணும் சார். ஏன்னா அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து HNI தான் ப்ராப்ளம். எல்லாருக்குமே அந்த HNI தான் அங்க போய் ஸ்டக் ஆகி நிக்கிறது. எப்படிடா ஒரு சாதாரண மக்கள் கிட்ட பேசிடுவோம். இந்த HNI கிட்ட பேசினால்தான் அதுதான் எங்களுக்கு ப்ரீமியம்ஸ் வர மாட்டேங்குது அண்ட் கமிஷன் வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஜனவரி ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வந்து ஒரு கிளாஸ் HNI கிளாஸ் வச்சுப்போம். MDRTக்காக ஸ்டார்ட் பண்றது. இதே MDRT வந்து நெக்ஸ்ட் இயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த RRR வச்சீங்க நீங்க. RRR கொண்டு வந்திருக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது கிளாஸ். என்னதான் உங்களுக்கு வந்து இவ்வளோ வேலைங்க மத்தியில எனக்கே கஷ்டமா இருந்தது உங்களை கூப்பிடும் போது. இதுதான் வரேன் அப்படின்னீங்களா? ஆனா அது எப்படி அந்த மாதிரி
அப்படியே ஒரு நிஜமா எம்ஜிஆர் கூட ரெஸ்ட் தான் நடிச்சிருப்பாரு. ஆனா நீங்க அச்சு தள்ளுறீங்கன்றதுனாலதான் ஒரே நிஜமா சுத்தி போட்டுக்கோங்க. இல்ல சரளமா அன்பு ரொம்ப இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ். அதனால உங்களுக்கு எங்களோட அரங்காவல் சார்பாக நமது எம்ஜிஎன் உறுப்பினர்கள் சார்பாக மிக மிக நன்றி. ஏன்னா இத வந்து இவ்வளவு சந்தோஷமா சொல்லி தரீங்க. எங்க லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கோங்க. அது வேற விஷயம். 10 தடவை சாவடிப்பீங்க எல்லாரையும், அது வேற விஷயம். அப்ப கூட எங்களுக்கு போய் ரீச் ஆகுதுல்ல, அதுதானே முக்கியம். அது ரொம்ப சந்தோஷம் இருந்தது. இது வந்து இதே மாதிரி எங்களுக்கு மாசத்துல ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப நன்றி. நாங்க வந்து கொடுக்க வேணாம், நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும். நாங்க வந்து வந்தா சந்தோஷமா நாங்க பாட்டுக்கு எடுத்துக்குவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி அன்பண்ணா. நன்றி அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா.